நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களோடு கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் நான் தொடர் போதனையாக பரிசுத்த ஆவியானவர் என்கிற தலைப்பின் கீழே புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட தேவையானவராய் நமக்கு இருக்கிறார், அவரை அறிந்து கொள்ளாமல் ஆவியானவர் யாருன்னு அப்படின்னு தெரியாமல் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை வெற்றிகரமாக ஜெயமாக வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சரி, அதன் அடிப்படையில் கடந்த வாரத்தில் உங்களோடு கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற தலைப்பில் ஒரு முக்கியமான காரியத்தை போதிக்க ஆரம்பித்தேன். அந்த தலைப்பு என்ன? ரட்சிப்பை உறுதி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். எதை உறுதி செய்கிறவர்? ரட்சிப்பை உறுதி செய்கிறவர். ரொம்ப முக்கியமானது பாருங்க. என்பது ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், மனித குலத்தில் மேலே விழுந்த எல்லா தவறுகளையும் அதற்குரிய தண்டனையாக சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். அதன் மூலமாக ரட்சிப்பு என்றால் நம்ம தேவனுடைய தண்டனையிலிருந்து தப்பித்து, உலகத்தின் தீமையிலிருந்து தப்பித்து, தேவனுடைய நன்மைக்கு நிகராக நாம் இப்பொழுது வளர்ந்து கொண்டு அல்லது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுகிற தகுதி உள்ளவர்களாக நம்ம மாறி இருக்கிறோம். ரட்சிப்பை தான் செய்யுதுங்க. அப்போ ரட்சிப்பு தான் பாருங்க தேவனையும் நம்ம இணைக்கக்கூடிய முதல் காரியம் அது. அப்போ இந்த ரட்சிப்பை யார் உறுதி செய்வது? அதான் கேள்வி. அங்கே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டியது யார்? நீங்களே உறுதி செஞ்சுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. எபேசியர் 2 சொல்றாரு, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவுன்றார். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு நீங்களே பெருமை பாராட்டி கொள்ளவோ அல்லது உறுதி செய்யவோ முடியாது, அல்லது கேரண்டி பண்ணவோ முடியாது. அப்படி நினச்சிங்கன்னா என்ன ஆகிடுது? உங்களுடைய சுய பக்தியில், சுய பலத்தில், ஞானத்துலலாம் கடவுள் யாரும் நீங்களே ஒரு கற்பனையில், பைபிளே படித்தாலும் சரி, ஒரு கற்பனையில் நீங்கள் வாழ ஆரம்பித்து கடைசி அவங்க ரட்சிப்பை நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? இழந்து போகிறவர்களாக மாறிடுறீங்க. காரணம் என்ன? காரணம் என்னன்னா, உண்மையான ரட்சிப்பு எப்படி உறுதி செய்யப்படுகிறது? உண்மையான ரட்சிப்புக்கு பின்னாடி இருந்து நமக்கு பலத்தையும் ஞானத்தையும் விசுவாசத்தையும் தந்து நடத்துகிறவர் யார் என்பதை நம்ம பல நேரத்தை அறியாமல் போயிடுறோம் பாருங்க. அப்போ உண்மையான ரட்சிப்பு என்பது அதை உறுதி செய்வது யார்? பரிசுத்த ஆவியானவராக என்ன பண்ணுகிறார்? அவர் இருக்கிறார் என்பதை எபேசியர் நிருபம் 1 அதிகாரம் 13 மற்றும் 14 வசனத்தில் உங்களுக்கு எடுத்து காண்பித்திருந்தேன். சரி, அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு அதுக்கு அடுத்த கட்டம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியினர் தான் உறுதி செய்கிறாரு. பரிசுத்த ஆவியினால் உறுதி செய்யப்பட்ட ரட்சிப்பில் உண்டாகிற மாற்றங்கள் என்ன? சேஞ்சஸ். இப்போ என் ரட்சிப்பிலே நான் என் ரட்சிப்பை என்னுடையது ஆக்கி கொண்டால், என்னுடைய ரட்சிப்பை நானே பாதுகாத்து கொண்டால், அல்லது என்னுடைய ரட்சிப்பை நானே உறுதி செய்து கொண்டால், அங்கே என்ன பிரச்சனைனா நான் மாறவே மாட்டேன். என்ன பண்ண முடியாது? அந்த மனுஷன் மாறவே மாட்டான். ஞானஸ்நானம் எடுத்துருக்கலாம், பைபிள் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஆனால் இயேசுவுக்குரிய அந்த சுபாவங்களும் தன்மைகளும் குணாதிசயங்களும் அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் எதுவுமே அந்த மனுஷனுக்குள்ள பார்க்க முடியாது. அவனுக்குள்ள இந்த உலகத்தின் மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீமையான குணங்களும் கெட்ட சிந்தனைகளும் அவர்களுக்கென்று தனி கோட்பாடுகளும் தனி வழிகளும் இப்படிப்பட்டதாக தான் இருக்கும். அவன் மனம் பாருங்க அது முழுவதுமாக ஒரு உலகத்தாருடைய மனது போலவே அவனுடைய மனது செயல்படுகிறது. அந்த மனம் மாறதே இல்லை, அதனால அந்த சுவாபம் மாறதில்லை, அந்த தன்மை மாறதில்லை, குணாதிசயம் மாறதில்லை. அப்படிப்பட்ட மக்களை பார்த்து கூட கேட்டுறோம், சில நேரத்தில் கேட்டுறாங்க, என்ன சர்ச்சுக்கெல்லாம் போறீங்க, ஆண்டவரெல்லாம் வணங்குறீங்க, ஒன்றுமே மாறலையே, உங்ககிட்டயே நல்ல குணம் இல்லையே, உங்களுக்குள்ள நல்ல சுவாபம் இல்லையே, நீங்களே ஒரு மனுஷனை மாற்ற படவில்லையே, முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படி தானே இருக்கிறீங்கன்னு கேள்வி வருது இல்லையா? எழுகிறது நம்ம பார்க்குறோம். ஏன் அந்த கேள்வி எழுகிறது என்றால், முதலாவது ரட்சிப்பை பரிசுத்த ஆவியானவர் உறுதி செய்து, இரண்டாவது அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த ரட்சிப்பை கொண்டு நம்மை புதிதாக மாற்றுகிறார். என்னதாக மாற்றுகிறார் அவர்? ஆமா, உலகத்தின் வழிபாடுகளுக்கும் கிறிஸ்துவ வழிபாடுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் அதான். உலக வழிபாட்டில், உலகத்தில் அவர்களுடைய தெய்வ வழிபாட்டில் அவர்கள் ஒரு இடத்துக்கு போய், ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அவர்கள் தெய்வர்களுக்கு இவர்கள் அபிஷேகம் பண்ணுவார்கள், இவர்கள் எல்லா கிரியைகளையும் நடப்பிப்பாங்க. அவருக்கு முன்னாடி செருப்பு போடாமல் இருக்கணும், அவருக்கு முன்னாடி பயபக்தியாக நிற்கணும், அவருக்கு முன்னாடி அதை செய்யணும் இதை செய்யணும், அப்படிப்பட்ட கிரியைகள் தான் இருக்கும் இவங்களுடைய கிரியைகள். அங்கே கிறிஸ்தவம் டோட்டல் ஆப்போசிட். எப்படி? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு, தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு, தேவன் உங்களுக்குள்ளே அவர் என்ன பண்ணுகிறார்? கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் நீங்க கவனிங்க. இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, சபைக்கு வந்துட்டீங்கன்னா கடவுளுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்க கூடாது. கடவுள் ஒன்றும் நம்முடைய உதவியை பார்த்துக்கிட்டோ எதிர்பார்த்துக்கிட்டோ அவர் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆளுங்களும் கிடையாது, அந்த அளவுக்கு அவரும் சிறியவரும் அல்ல. அப்படி இருந்து அவளுக்கு கடவுளாகவே இருக்க முடியாது. பேசுறது புரியுதுங்களா?
அப்போ கடவுள் என்கிறவர் யார்? அவர் எனக்குள்ளே, அவர் உங்களுக்குள்ளே, அவர் நமக்கு உதவி செய்கிறவராக, அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக, அவர் நம்மை புது மனுஷனாக மாற்றுகிறவராக இருக்கிறார். He is working in us. அது முக்கியமானது. அவர் நமக்குள்ளே வேலை செய்கிறார். அவர் நமக்குள்ளே என்ன பண்ணுகிறார்? அவர் வேலை செய்கிறார். அந்த வேலை தான் என்ன வேலை? கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த சிந்தை, விழுந்து போன மனிதனுக்குள்ள வந்த அந்த சிந்தனைகள் எல்லாவற்றையும் அகற்றி, பழைய மனுஷனுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் வேறறுத்து, ஜென்ம சுவாபங்களை வாழ்க்கையிலிருந்து அகற்றி, குணாதிசயத்திலிருந்து அகற்றி, அவனை தெய்வீக மனுஷனாக, தெய்வனுடைய சாந்த குணமும் அமைதியும், புரியுதுங்களா உங்களுக்கு, இச்சை அடக்கமும் தாழ்மையும் விசுவாசமும் நம்பிக்கையும் உள்ள ஒரு மனிதனாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை என்ன பண்ணுகிறாராங்க? மாற்றுகிறார். அப்ப இந்த வேலை நடக்கலைன்னா தான் ஆயிடுது, சர்ச்சுக்கு 30 வருஷமா போவாங்க, 40 வருஷமா போவாங்க, அவங்களுக்குள்ள எந்த மாற்றமும் இருக்காது, எந்த தாக்கமும் அதனால யாருக்கும் ஏற்படாது, எந்த வித்தியாசமும் யாருக்குள்ளேயும் அங்கே ஏற்பட்டு இருக்காது. பாருங்க, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பரிசுத்த ஆவியினால் உண்டாக்குற ரட்சிப்பு நம்மை புதிதாக்குறது. அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ரட்சிப்பு நம்ம என்னவாக மாற்றுகிறது? புதிதாக மாற்றுகிறது என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, எடுத்துக்கொள்ளலாம். தீத்து 3வது அதிகாரம் 1 முதல் 11வது வசனம் வரைக்கும் நம்ம கவனிக்கலாம். இந்த வசனங்களுக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய, அல்லது நம்ம இன்னைக்கு விசுவாசித்து கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த சத்தியம் அடங்கி இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ரட்சிப்பு நம்மை அப்படியே வைத்திருப்பதில்லை, நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த மாற்றம் புதியதான ஒரு மாற்றமாக இருக்கிறது. தீத்து 3வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. துரைத்தனங்களுக்கும் படிந்து அடங்கியிருக்கவும், சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை கொள்ளாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. தீத்து என்கிறவன் அவர் ஒரு இளம் போதகர், பாருங்க, ஒரு பாஸ்டர். அவர் இவரை ஏற்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். ஏற்படுத்திட்டு அவர் அந்த ஊரில் ஒரு போதகராய் வைத்து விட்டு அவர் வேற ஒரு தேசத்துக்கு ஊழியம் செய்ய போயிட்டார். போன பிறகு அங்கிருந்து ஒரு நிருபத்தை அனுப்புகிறார். நிருபன கடிதத்தை தீத்துக்கு எழுதுறாரு. அந்த கடிதத்தை நம்ம இங்கே படிக்கிறோம். தீத்துக்கு என்ன கடிதத்தை எழுதுறாரு? நீ ஒரு போதகனாக இருக்கிறாய், நீ சபையின் விசுவாசிகளுக்கு நீ என்ன கற்றுக் கொடுக்க போற? சபையின் விசுவாசிகளை எப்படிப்பட்ட விசுவாசத்திலும் எப்படிப்பட்ட நடத்தையிலும் அவர்களை இருக்க நீ வற்புறுத்த போற? எதை நீ சொல்லிக் கொடுக்க போற? சபைக்கு வருவதே அதுக்கு தான். சபைக்கு வருவதோடைய நோக்கமே என்ன? டு லேர்ன் அபவுட் காட். தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக தான். அதனால தான் சபையில் இந்த பிரசங்கம் நேரம்ன்றது அதுதான். பிரசங்கம் நேரம் ஏதோ ஒரு சின்ன ஒரு பக்தியை, சின்ன ஒரு நம்பிக்கை உண்டாக்குற நேரம் இல்லை. உன்னதமான தேவன் யார், ரட்சிக்கத்தக்க தேவன் யார், நம்மை புதிதாக மாற்றுகிற தேவன் யார், அவருடைய நாமம் எப்படிப்பட்டது, அவருடைய ஆவி எப்படிப்பட்டது, இவைகளை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய நேரம் தான் பிரசங்க நேரம். பாருங்க, அதனால தான் பிரசங்க நேரத்தில் கண்ட கதை, அது இது ஜோக்கு இதெல்லாம் சொல்லி நேரத்தை வீணடிச்சுட்டு உட்காந்துருக்க கூடாது. தேவையுள்ள பக்தி எது? சத்தியத்தை, வசனத்தை சத்தியமாக எடுத்து என்ன பண்ண வேண்டும்? ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். அந்த ஜனங்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய ரட்சிப்பு எதனால நிலைநிறுத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய ரட்சிப்பு உறுதி செய்கிற பரிசுத்த ஆவியானவரால் நான் யாராக மாறுகிறேன் என்கிற அறிவை பெற்றவர்களாக செல்ல வேண்டும். வெறும் பக்தியும் வெறும் கைத்தட்டி வெறும் 4 பாட்டு பாடிட்டு போடுறதுனால எந்த பிரயோஜனம், எந்த மாற்றமும் இருக்க போவது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கினாங்க. அதனாலதான் தீத்துக்கு என்ன பண்றாரு? நீ ஒரு போதகனா உன்னை வச்சிருக்கிற சபையில, உனக்கு என்ன போதிக்கணும்? நல்ல வேலை அவரு பாஸ்டர் தீத்துக்கு நல்ல ஒரு போதகர் கிடைச்சார் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஆளுங்களை மாதிரிலாம் மாட்டினாங்கன்னா நம்மளை சந்தேகப்பட வச்சிருவாங்க. நான் பைபிள் காலேஜில் முடிச்சுட்டு ஊழியத்துக்கு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படியே இருக்கிறேன். அந்த டைமில் ஒரு நாள் மாலையில் ஒரு 7-8 பேர் கொண்ட ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வராங்க காரில். எல்லாமே பாஸ்டர்ஸ். எங்கள் அப்பாவை பார்க்க வந்தாங்க. அப்போ இந்த ரூம்லாம் நான் கட்டலை. மேலே 2 ரூம் இருந்தது, ஆனால் இந்த வழியாக தான், முன் வழியாக தான் போகணும். வந்துட்டாங்க, போக முடியாது, என்னை பார்க்காம இருக்க முடியாது. சரி வந்துட்டாங்க, அவங்கள சந்திப்போம் அப்படின்ட்டு போனால் அதில் ஒரு போதகர் என்னை பார்த்து கேட்டார் பாருங்க, நீ பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறியா? அவருடைய நிறைவை பெற்றிருக்கிறியா? ஆண்டவர் உன்னை எப்படி அழைத்தார்? கனவுல பேசினாரா? அவனுக்குள்ள தரிசனத்தில் வெளிப்பட்டாரா? எங்கே வெளிப்பட்டார் சொல்லு, என்கிட்ட என்ன பண்ணு. அதாவது நான் பாஸ்டாக போகிறேன்றத
இவருக்கு நான் என்ன பண்ணணுமா, உறுதி செய்யணுமா? அதுக்கு அவசியமே இல்லைன்றார். ஹலோ, புரியுதா இல்லையா? ஒரு மரத்தை பார்த்து நீ ஆப்பிள் மரம் தானா என்கிட்ட சொல்லுன்னு 1000 முறை கேட்டாலும் அது பதில் சொல்லவே சொல்லாது. எப்படி தான் அது நிரூபிக்கும்? கனிகளால் தான் நிரூபிக்கும். எதாவது தான் நிரூபிக்காது. அதே போல தான் போதகர் என்பதை செயல்களால் தான் நிரூபிக்க முடியும், பிரசங்கத்தினால தான் நிரூபிக்க முடியும், வாழ்க்கையில் தான் நிரூபிக்க முடியுமே தவிர எப்படி சொல்லு. அதில் தான் பாருங்கள், பிசாசு எப்பவுமே சந்தேகம் உண்டாக்குகிறவனாக இருக்கிறான். அவன் என்ன உண்டாக்குறவனாக இருக்கிறான்? அவனுடைய வேலை தான் சந்தேகம் என்பது விசுவாசத்துக்கு எதிரான ஒரு காரியம். அது பல நேரத்தில் கிறிஸ்தவர்களும் ஊழியக்காரங்களும் அதை எடுத்து அந்த வேலையை செய்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். அதனால தான் பல முறை சொல்லுவேன், யூதாஸோ அல்லது மற்ற காட்டி கொடுக்குறவர்களோ வெளியிருந்து வருவது இல்லை. யார் கூடவே இருந்தாங்க? அவங்க இயேசுவோட கூடவே இருந்தாங்க. அப்போ அதனால தான் பாருங்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இந்த இடத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, பவுல் தன்னுடைய இளம் போதகனுக்கு என்ன காரியத்தை நீ சபையில் போதிக்க வேண்டும் என்பதை என்ன பண்ணியிருக்கிறாரு, சரியாக சொல்லி கொடுக்குறாரு. அதான் நான் இங்கே உங்களுக்கு போதிக்க போகிறேன். அன்றைக்கி பவுல் தீத்துக்கு சொன்னார், அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு எடுத்து போதிக்க போகிறேன். சரி, என்ன சொல்கிறாரு பாருங்க. முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறார்? துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் ஆரம்பிக்கிறார். எதுக்கும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும். நல்ல வார்த்தை. என்ன படிந்து அடங்கி இருக்கவும்? துரைத்தனங்கள் அதிகாரங்கள்லாம் சிம்பிளாக சொல்லலாம், கவர்மெண்ட்டுக்கு அல்லது நமக்கு மேலான அதிகாரிக்கு அதிகாரங்களுக்கு என்ன பண்ணுங்கள்? நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். என்ன பண்ணி அடங்குங்கள் நீங்கள்? ஏன்னா இன்னைக்கும் இருக்குது நிறைய இடத்துல, வேலை செய்கிற இடத்துலலாம் நான் கீழ்ப்படிய மாட்டேன் யாருக்கும், நான் என்ன பண்ண மாட்டேன் யாருக்கும். அது முக்கியமாக அவங்களுக்கு மேல் அதிகாரியாக இருக்கிறவங்க, அவங்க ஒரு வேலை சொல்கிறது சில நேரத்தில் தவறாக கூட இருக்கலாம், பாவமாக இருந்தால் தான் செய்யக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? சிலது கடினமானதாக இருக்கலாம், சிலது உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அது அவர் சொல்லிட்டாருன்னா, அது அந்த சட்டத்துக்கு உட்பட்டதாக இருந்ததுன்னா, உங்களுடைய வேலைக்கு அது நியாயமானதாக இருந்தால் அதற்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? முழுவதுமாக கீழ்ப்படிய வேண்டும். நீ என்ன சொல்கிறது? ஹலோ, நான் என்ன கேட்குறது? அப்படிலாம் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு தான் போதிக்கிறார். நீ போய் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடு, மேலான அதிகாரங்களுக்கு துரைத்தனங்களுக்கு என்ன பண்ணிருங்கள்? நீங்கள் கீழ்ப்படிந்து இருங்கள். என்ன பண்ணிருங்கள்? நீங்கள் இப்படி இருந்தால் தான் நீங்கள் வேலை செய்ய முடியும், வேலை சரியாக செய்ய முடியும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா மேக்சிமம் கலெக்டராக வரவங்க வயசு கொஞ்சம் கம்மியாக கூட இப்போலாம் வராங்க. 30-35 வயசுல என்ன பண்ணுறாங்க? கலெக்டராக வராங்க. ஆனால் அவருக்கு முன்னாடி இருந்தே 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டான மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? அவர் கீழே இருக்கிறாங்க இல்லையா? இப்போ இந்த 35 வயசில் வரக்கூடிய கலெக்டரை பார்த்து, உன் வயசு கம்மி, உன் அனுபவம் கம்மி, நான் 30 வருஷமாக இங்கே வேலை பார்க்குறேன், உன் பேச்செல்லாம் நான் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாதுன்னா அப்புறம் அவர் யார் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு காட்டுவார். அவர்கிட்ட என்ன அதிகாரம் இருக்குது, உங்களை தூக்கி எங்கே போட முடியும், இல்லை உங்களை சஸ்பெண்ட் பண்ண முடியுமா, என்ன செய்ய முடியுன்றது என்ன பண்ணுவார்? அவர் காட்டுவார். என்னென்னா, நான் இது ஆண்டவரோட பிள்ளை, நான் கிறிஸ்தவன், நான் யாருக்கும் அடங்கி போக மாட்டேன், நான் கடவுளுக்கு மட்டும்தான் அடிபணிவேன். அது எல்லாமே இருக்கட்டும். அந்த கடவுள் தான் சொல்லி கொடுக்குறாரு, மேலான அதிகாரிகளுக்கு அதிகாரங்களுக்கு என்ன பண்ணுங்கள்? நீங்கள் கீழ்ப்படிங்க. முதல்ல என்ன பண்ணுங்க? நீங்கள் ஒபே ஃபர்ஸ்ட். அப்புறம் இப்படி ஆரம்பிக்கிறார். அடுத்தது ரெண்டாவது தான் இப்போ ரொம்ப முக்கியமானது, சகல விதமான நற்காரியங்களையும் செய்ய எப்படி இருங்கள்? நீங்கள் ஆயத்தமாக இருக்கவும். சகல வித கிரியைகளையும் செய்ய எப்படி இருங்கள்? நீங்கள் ஆயத்தமாக இருங்க. நல்ல கிரியைகள்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுகிற வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்குது, அது நீங்கள் சொல்லுகிற வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்குது, நீங்கள் செய்கிற செயல்களிலிருந்து ஆரம்பிக்குது. எல்லாமே என்ன கிரியையாக இருக்கட்டும்? நற்கிரியைகளாக இருக்கட்டும். என்ன கிரியையாக இருக்கட்டும்? அது ஆமாம். இதெல்லாம் அதிகாரிகளுக்கு போதிச்சு அப்படி இருக்கும் பாருங்க, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு போதிச்சு அப்படி இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய வார்த்தை தான். நீங்கள் ஒரு குடும்பத்திலே இருந்தாலும் சரி, நான் எந்த வேலைக்கும் போலங்க, நான் வீட்டில் தாங்க இருக்கிறேன், உங்களுக்கும் அதான் சொல்கிறாரு, உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்குள்ளிருந்து நீ வெளிப்படுத்த வேண்டியது, காண்பிக்க வேண்டியது எது மட்டும்தான்? நல்ல கிரியைகளை மாத்திரமே. என்ன கிரியைகளை மாத்திரமே? ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் தப்பி தவறி கூட அதில் நம்முடைய கோபத்துக்கோ அல்லது நம்முடைய வேற விதமான சிந்தனைக்கு இடம் கொடுத்துட கூடாது. ஒரு போதகரை பார்த்தேன் பாருங்க,
அவர் இன்னொரு நபர், அவர் வேறு மதத்தை சேர்ந்த ஒரு நபர், அவரை வீட்டுக்கு அழைச்சி அவர் பாட்டு போகிறார். அவர் கூப்பிட்டு இந்த போதகர் அவர் இடத்துல சொல்கிறாரு, உங்களுக்கும் அந்த ஆளுக்கும் பிரச்சனை இருக்குது இல்லையா, அந்த ஆளுக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெட்டிஷன் எழுதி கலெக்டருக்கு ஒன்று போடுங்க, சிஎம் செல்லுக்கு ஒன்று போடுங்க. நான் அப்படி கிராஸ் பண்ணி போகிறேன். நான் யார் இது அப்படின்னு திரும்பி பார்க்குறேன். பேசிக்கிட்டு இருக்கிறவர் ஒரு போதகர், கேட்டுக்கிட்டு இருக்கிறவர் உலக பிரகாரமான மனுஷன். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒரு சாதாரணமான மனுஷர்களே என்ன செய்ய ஜாக்கிரதையா இருங்கன்றாரு, நல்ல கிரியைகளை மட்டும் செய்யுங்கன்னு சொல்றாரு. இப்போ இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நீ பெட்டிஷன் போடு, அவனை தூக்குறதுக்கான வேலையை பாரு. இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அவங்க கிட்ட தனிப்பட்ட விதத்தில், இவரால் செய்ய முடியல. நல்ல காரியங்களை சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்தினா, எதை சொல்லி ஊக்கப்படுத்துறாங்க இவங்க? அதனால தான் சொல்ற, பிசாசு நைஃப்ன்றது கத்தி மாதிரி விசுவாசினா நீ அதை நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். யார் கையில் இருக்குதுன்றது தான் அங்கே கேள்வி. விசுவாசிகள் கையில் பைபிள் இருக்குது, விசுவாசிகள் கையில் வசனம் இருக்குது, விசுவாசிகள் கையில் ரட்சிப்பு இருக்குது, விசுவாசிகள் தேவனுடைய ஆலயத்துக்கு வராங்க, தேவனை ஆராதிக்கிறாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்றது தான் இருக்குது. இஃப் யூ டூயிங் குட், நற்கிரியைகளை செய்ய எப்படி இருங்க, நீங்கள் ஆயத்தமா இருங்க. பி ரெடி டு டு குட், அதான் நல்ல வார்த்தை. நல்லது செய்வதற்கு எப்பவுமே எப்படி இருங்க, நீங்க ஆயத்தமா இருங்கன்றார். உலகத்துல தான் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா, நல்லது செய்யறதுன்றதே காணாம போய்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட உலகத்தில் அவர் போதிக்கிறாரு, நற்கிரியைகளை செய்ய எப்படி இருங்க, நீங்கள் ஆயத்தமா இருங்க. ஏன்னா விழுந்து போன மனுஷனுக்குள்ள, இந்த பாவமான மனுஷனுக்குள்ள எப்பவுமே தீமை செய்யறதுக்கு தான் முன்னாடி வந்து நிற்பான் அவன். அது பக்கத்து வீடுனும் பார்க்க மாட்டான், மேல் வீடுனும் பார்க்க மாட்டான், பின் வீடுனும் பார்க்க மாட்டான், தேவைப்பட்டவனும் பார்க்க மாட்டான், தேவை இல்லாதவனும் பார்க்க மாட்டான். எப்படியாவது தீமை செஞ்சாதான் சில ஆளுகளுக்குன்னா ஒரு தூக்கமே வரும். அது குறை சொல்றதுலேருந்து ஆரம்பிச்சு குற்றம் சொல்றதுலேருந்து போய் அப்புறம் முடிஞ்சா எந்த தீமையாவது செய்கிற வரைக்கும் போய் நிற்கிறாங்க, துணிஞ்சு நிற்கிறாங்க. அதனால சொல்றாரு, நீங்கள் நற்கிரியைகளை செய்ய எப்படி இருங்கள், நீங்கள் ஆயத்தமா இருங்கள்லாம். இப்போ அதை தான் கவனிக்கிறோம். சொல்லிடுறதுனால நற்கிரியை செஞ்சிட முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கிடையாது. ஏன்னா நீங்க போய் சந்திக்க போகிற, அல்லது உங்களுக்கு நீங்க வாழ போகிற இந்த உலகத்துல அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை, நல்லது செய்வதற்குரிய வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்க எங்க சர்ச்சில் இருந்தே முடிச்சுட்டு இனிமேல் நற்கிரியை தான் செய்ய போறேன்னு போய் பாருங்களேன், உங்களை நல்லவனை வாழவே விடாத அளவுக்கு பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க வழியிலேயே. நீங்களே சொல்லுவீங்க, நல்லவனா இருக்கலான்னு பார்த்தா கூட நம்மளுக்கு இருக்க விட மாட்டேன்றாங்களேன்னு சொல்லிடுவீங்க நீங்க. இப்போ அங்கதான் பிரச்சனை. யாரும் வந்து தப்பு செஞ்சு ஆகணும், தீமை செஞ்சு ஆகணும்னு இருக்கிற அளவுக்கு எல்லாரும் மோசமானவங்க இந்த உலகத்துல. எல்லாருமே ஒரு நாள் ஒரு கட்டத்துல என்ன வந்துடுறாங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யலான்ற நிலைமைக்கு வரான. முடியுதான்னு கேட்டோம்னா முடியாது. அதான் பிரச்சனை. ஏன் முடியலன்றதுதான் அங்க கேள்வி. ஏதாவது ஒன்று செய்யணும்னா பாருங்க, அதுக்கு பலன் தேவை. என்ன தேவை அதுக்கு? இப்போ நம்ம நடந்து வரோம்னா காலில் என்ன இருக்குதாங்க, ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்போ இதே கால் இருக்கும், ஆனால் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா இந்த கால் என்ன பண்ணாது, நடக்காது. ஒரு கைகளால் சில கிரியைகளை செய்கிறோம், சில காரியங்களை செய்கிறோம், சாப்பிட்றோம், சமையல் செய்கிறோம், வண்டி ஓட்டிட்டு போகிறோம், எல்லாம் செய்கிறோம். எதனால் செய்கிறோம்? எல்லாமே பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரென்த். எதனால் செய்கிறோம்? பலன் அதுக்குள்ளே இருக்கிறதுனால. பலன் இல்லைன்னா கை இருக்கும், ஆனால் அந்த கையை கொண்டு எதுவுமே செய்ய முடியாது. அதே போல தான் வாழ்க்கையிலையும் நற்கிரியைகளை செய்யணுன்ற எண்ணம் இருக்கும், ஆனால் அதை செய்வதற்குரிய பலன் உங்களுக்கு தேவை. அதை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். நான் நல்லவனா இருக்கணும் அல்லது நன்மையானவைகளை செய்யணுன்ற முடிவு எடுத்ததுனாலே நீங்க நன்மையை செஞ்சிட முடியாது இந்த உலகத்துல. ஏன்னா இந்த உலகம் அப்படி ஒரு உலகம் இல்லை. நல்லது செய்யுங்கன்னு சொல்ற உலகமே இல்லை. நல்லது செஞ்சீங்கன்னா அது 1000 குறையை கண்டுபிடிக்கும், 1000 குற்றத்தை கண்டுபிடிக்கும். நல்லது செய்யறதுனாலே பல தீமைகள் கூட உங்களுக்கு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு உலகம் இது. அப்படிப்பட்ட உலகத்துல பவுல் தீத்துக்கு போதிக்கிறாரு, நீ நன்மை செய்ய எப்படி இரு, நீ செய்ய ஆயத்தமாய் இருக்கவும். 2வது வசனம், ஒரு மணியும் தூஷியாமலும். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. எந்த லெவலுக்கு போக சொல்றாரு, எந்த அளவுக்கு ஒரு விசுவாசி நடந்து கொள்ளணும். அது சிறியவர்களோ பெரியவர்களோ பிடித்தவர்களோ பிடிக்காதவர்களோ யாரையுமே என்ன பண்ணாதீங்க, தூஷிப்பதுன்றார். தூஷிப்புன்ற வார்த்தை வந்து சபிப்பது. என்ன பண்ணுவது? ஒருவனையும் நீங்கள் என்ன பண்ணாமல் அவமரியாதையாய் நடத்தாதீங்கன்றார். இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. நீங்க இதெல்லாம் சபையில போதிக்கிறதே இல்லை. நல்லவனாருன்னு போதிக்கிறாங்க. எப்படி போதிக்கிறதுல பவுல் தீத்துக்கு சொல்றாரு, சபை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பா, அவங்கள ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தா
அவருடைய ரட்சிப்பு பரிசுத்த ஆவியானவரால் உறுதி செய்யப்பட்டதா இருந்தா ஒருவரையும் என்ன பண்ணக்கூடாது, அவர்கள் தூஷிக்க கூடாதுன்றார். அப்போ இதெல்லாம் எப்படி பார்த்து பார்த்து வாழ வேண்டியதா இருக்குது பாருங்க. ஒருவனையும் தூஷியாமலும், அடுத்தது சண்டை பண்ணாமலும். என்ன பண்ணாமலும்? நல்லா சொல்லுங்களேன். சண்டை பண்ணாமலும் இருக்கின்றார். நமக்கு இயல்பாகவே வர்றது அது நம்மள மாதிரி ஒரு பிற்போக்குத்தனமான ஊரில் வாழறவங்களுக்குலாம் அது ரொம்ப இயல்பாகவே இருக்கும். மீசியை முறுக்கி விட்டுக்கிறது, என்கிட்ட ஒத்தைக்கு வான்னு சொல்கிறது, நீயா நானா பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்கிறதுலாம் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது, ரொம்ப சாதாரணமாக இருக்குது. பவுல் போதிக்கிறாரு, பாரு, ஒருவனையும் தூஷிக்காத, ஒருத்தன் இடத்துல சண்டைக்கு போகாத. ரெண்டாவது சொல்றாரு எப்படி இருக்கணும், அப்போ சண்டைக்கு போகாத தூஷிக்காதீங்கன்னு அப்போ எப்படி தான் இருக்கிறது சொல்றாரு. பொறுமை உள்ளவர்களாய். எப்படி இருங்க நீங்க? பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும். முக்கியமான வார்த்தை, என்ன மனுஷருக்கு? எல்லா மனுஷர்னா யாரை குறிக்குது? உங்கள் வீட்டுக்காரு, ஹலோ, உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் இருந்து ஆரம்பித்து எல்லா மனுஷங்க தானே. உங்கள் பின் வீட்டில் அவன் மனுஷனே கிடையாதுங்க, இல்லை அவனும் மனுஷன்தான், மனுஷ குணம் இல்லை, அவ்வளோதான், இல்லாமல் இருக்கலாம் சிலர். அப்படி சொல்றாரு எல்லா மனுஷருக்கும். ஏன்னா எல்லா மனுஷருக்கும் வரும்போது நிறைய பேர் சபைக்குள்ளே மட்டும் நினைக்கிறாங்க, சபையில் இருக்கிறவங்க மட்டும் தான் நல்ல மனுஷங்க. அப்படி இல்லை இல்லை. நான் சின்ன வயசுலேருந்தே இதிலே ஊறி வளர்ந்து வர ஆள். நான் வெளியே கூட நல்ல ஆட்களை பார்த்துட முடியும், உள்ளே பார்க்கறது தான் பெரிய கேள்வியாகிடும் பல நேரத்தில். அதனால் உள்ள நல்ல ஆட்கள் இல்லைன்னு கிடையாது. இந்த மாறாத ஆட்கள், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆட்கள், பரிசுத்த ஆவியை பெறாத ஆட்கள், அதை சொல்கிறோம், அவங்களுக்குள்ள எந்த புதுசாக என்ன பண்ணியிருக்காது, மாறி இருக்காது. அவங்களுக்குள்ள அதே சண்டை, அதே தூஷணம், அதே வெறுப்பு, அதே காழ்ப்புணர்ச்சி, இதெல்லாம் தான் இருக்கும். கோபம், வைரகம் எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க கேட்டிங்கன்னா. அப்போ அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, ஒருவனையும் தூஷியாமலும் ஒருவரை சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய். இப்போ கவனிங்க, எல்லா மனுஷருக்கும். எப்படிப்பட்ட மனுஷர்களுக்கும்? எல்லா மனுஷர்களுக்கும் நீங்கள் என்ன காட்டணும்? ஹலோ, இதுதான் கேள்வி. நீங்கள் என்ன காட்டணும் எல்லா மனுஷர்கிட்டையும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வாழ்ந்து காட்ட போகிறேன். என்ன காட்ட போகிறேன்? அதெல்லாம் காட்ட முடியாது. வாழ்ந்துலாம் என்ன பண்ண முடியும்? வாழ்க்கைனாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு நாள் ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாள் தரையில் தட்டுன்னு தட்டும். அதனால் நான் எப்பவுமே அப்படியே ஆகாயத்தில் இருப்பேன்னு சொல்ல முடியாது. எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அவங்களாம் விசுவாசிக்கலாம். தலை குனியாமல் நான் கர்த்தர் என்ன தலை நிமிர்ந்து வாழ செய்வார் நம்பலாம், நான் விசுவாசிக்கலாம். ஆனால் ஒரு வேலைக்கு போகிறீங்க, உங்கள் அதிகாரிக்கிட்ட போய் நிற்கிறீங்க, கண்டிப்பாக எல்லா அதிகாரிகளும் உங்களை ரொம்ப மரியாதையோட ரொம்ப நாணத்தோடு உங்களை நடத்த போகிறது இல்லை. கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கோவப்படுவாங்க, எரிச்சல் ஆகும். ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு கீழே இருக்கிறீங்க. அதெல்லாம் அவங்களுக்கு உரிமைன்னு எடுத்துக்கிறாங்க. அவங்க சொல்கிறாரு, அவன் பிடிச்சவனும் பிடிக்காதவனும் தெரிஞ்சவனும் தெரியாதவனும் எல்லா மனுஷரிடத்திலும் நீங்கள் எதை காண்பிக்க வேண்டும் என்றால் சாந்த குணத்தை காண்பி. எதை காண்பி? நீ என்ன மாதிரியான வார்த்தை பாருங்க. இயேசுவும் அதை போதிச்சாருங்க. அதான் அதில் அற்புதமான விஷயமே. பவுல் ஒன்று தனியாக ஒரு உபதேசத்தை கொண்டு வந்து போதிக்க சொல்ல தீத்துவ. இயேசு சொன்னது அப்படி சொல்றாரு. இயேசு என்ன போதிச்சாரு? நான் சாந்த குணமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், லேர்ன் ஃப்ரம் மீ அப்படின்னாரு. இயேசுகிட்ட இருந்து நாங்கள் என்ன ஐயா கற்றுக்கிறது அப்படின்னு கேட்ட சொல்றாரு, இந்த உலகத்தில் இதெல்லாம் இயல்பாவோ இயற்கையாவோ வரதில்லை. இயற்கையாக அவன் பிறந்ததுலேருந்து சாந்த குணம்னு சொல்ல முடியுமா? வராது. பிறக்கும் போதே அவருக்கு மேக்ஸ் நாலேஜ் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? நல்லா வருதுன்னு ஒன்றுலாம் சொல்லலாம். ஆனால் அதுக்கு ஸ்கூலில் சேர்க்க வேண்டியதாக இருக்குது, டியூஷனில் சேர்க்க வேண்டியதாக இருக்குது, ஒரு ஆள் அவருக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி சொல்லி கொடுத்தா தான் மேக்ஸ் என்ன பண்ணும், மண்டையில் ஏறும். மேத்தமெட்டிக்ஸை போட முடியும், கணக்கை போட முடியும். அதுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அங்கே தேவைப்படுறாரு. அதே போல தான் பாருங்க, நற்கிரியைகளை செய்யுங்க, சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்கன்னா கேட்டதுனாலே போய் செஞ்சிட முடியாது. அது எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளணும். அதனால இயேசு சொல்றாரு, கற்றுக்கொள்ளுங்கள்ன்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்ன கொள்ளுங்கள்? நீங்கள் learn how to be polite, how to be meekness. சாந்த குணமாய் நடந்து கொள்வது எப்படி என்பதை என்ன பண்ணுங்கள்? நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உலகம் அதை போதிக்காது. உலகம் நீங்க எப்படி பணக்காரன் ஆவறதுன்னு போதிக்கும், நீங்க எப்படி செல்வந்தன் ஆவதுன்னு போதிக்கும். அதெல்லாம் போதிக்கிறது, அதை மட்டுமே உலகம் கற்றுத்தரதுனால என்ன ஆயிடுது? திடீர்னு பணக்காரனானவன், திடீர்னு பணம் சேர்ந்தவன், திடீர்னு செல்வாக்கு வந்தவன் யாரையும் மதிக்கிறது இல்லை. அவனுக்குள்ள இந்த சாந்த குணத்துக்கு எதிரான அந்த அரகன்ஸ்,
கொடூர குணம், யாரையும் மதிக்காத ஒரு குணம், எல்லாரும் எடுத்து பேசக்கூடிய அந்த குணம், இதெல்லாமே அவனுக்குள்ள வந்துடுது. பல நேரத்தில் சபைக்குள்ளேயும் இருக்குது. அதெல்லாம் பேசி தான் ஆகணும், தீர்த்து தான் ஆகணும். இங்கே ரொம்ப பர்ஃபெக்டான ஆளுங்களாம் கிடையாது. ஆமாம், பாஸ்டர்ஸ்குள்ளே இருக்குது, விசுவாசிகளுக்குள்ளே இருக்குது அந்த பிரச்சனை. ஏன்னா எதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதுக்கு நேராக அவனுடைய கவனத்தை அவன் செலுத்துவதே இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பல நேரத்தில் பல சபையில் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவுட் ஆஃப் கொஸ்டின் வாங்க பார்த்தீங்களா எக்ஸாம்பிள், அந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையில்லாத குப்பைகளை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க சபையில் ஓயாமல். சபைக்கு வந்து முக்காடு போட்டியா, முடி இப்படி பின்னி போட்டியா, கிளிப்பு போட்டியா, இந்த கலரில் ட்ரெஸ்ஸு போட்டியா, நகை போடாமல் வந்தியா, நகையை இவ்வளோ போட்டுன்னு வர, ஹலோ புரியுதுங்களா இல்லையா, நீ ஏன் இந்த மாதிரி சுடிதார் போட்டுன்னு வர, நீ ஏன் இந்த மாதிரி பேண்ட்டு போட்டுன்னு வர, ஷர்ட்டை எப்படி போட்டுன்னு இருக்கிற, காலர் பட்டன் ஏன் கழட்டி விட்டுருக்குற, ஆம்பளைங்கன்னா முடியை ஷார்ட்டாக என்ன பண்ணணும், கட் பண்ணணும். இதான் சொல்கிறேன். இந்த மாதிரி தேவையில்லாத குப்பைங்களை வார வாரம் பேசி, ஒழுக்கம்ன்ற பேரில், டிசிப்ளின்ற பேரில் பேசி 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 ஒன்றுத்துக்கும் உதவாத காரியங்களை பேசி வாழ்க்கை என்ன பண்ணியாச்சு, பிரசங்க நேரத்தை வீணடிக்கிறாங்க. அதில் தான் பவுல் அதெல்லாம் போதிக்கல, டைரெக்டாக சப்ஜெக்ட் வராரு. இங்கே பாரு, விசுவாசிகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதுன்னா தெரியுமா, பொறுமையாக இருக்கு சொல்லு. எல்லா மனுஷருக்கு முன்பதாகவும் எதை காண்பிக்க வேண்டும், அவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள். என்ன குணம் உள்ளவர்கள்? அதை காண்பிக்க சொல்லு. அது ரொம்ப முக்கியமானது. சாந்த குணம்னா உங்களுக்கு தெரியும், கோபத்துக்கு எதிரானது, சண்டைக்கு எதிரானது, வைராக்கியத்துக்கு எதிரானது, தேவையில்லாத சில சீண்டல்களுக்கு எதிரானது தான் என்னது, சாந்த குணத்துடைய ஒரு தன்மை என்னன்னா பொறுமை. அதுதான் நிதானம். எல்லாத்தையும் கடந்து போயிருது, ஒத்தைக்கு ஒத்தவா பார்த்துக்கலாம் அப்படி நிற்கிறது சாந்த குணம் இல்லை. அதனால நீங்கள் ஒன்றும் சாதிக்க போவதும் இல்லை. ஹலோ, பல பிரச்சனைகள்ல நீங்கள் சாந்த குணமாக இருந்துருந்தீங்கன்னா அது பெருசாக இருக்க வாய்ப்பே இல்லை. பாருங்க, அதில் போயிட்டு உங்கள் வீரத்தை காமிக்க போய், உங்கள் பலத்தை காட்ட போய், நீங்கள் யாருன்னு காட்டுறது போயிட்டு, அப்படி தான் பல நேரத்தில் பிரச்சனை பெருசாகி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு உதாசீனப்பட்டு உங்களோடு கூட சேர்த்து ஆண்டவர் என்ன பண்ணப்படுகிறாங்க, உதாசீனம் பண்ணப்படுறார். அதனால தான் சொல்றாரு, எல்லா மனுஷருக்கு முன்பதாக, பைபிள் இருக்குதாங்க, எல்லா மனுஷருக்கு முன்பதாக மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு என்ன பண்ணு, நினைப்பூட்டு. என்ன பண்ணிக்கிட்டே இரு. ஆமாம், அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி நினைப்பூட்டுன்னு அந்த ஞாபகப்படுத்திட்டே இரு. நீ அழைக்கப்பட்டது எதுக்கு, ரட்சிக்கப்பட்டது எதற்கு, சபைக்கு வருவது எதற்குன்னா சண்டை போடுற ஆளாக இருக்கிறதுக்கு இல்லை. ஹலோ, தூஷணம் பண்ற ஆளா இருக்கிறதுக்கு இல்லை. எதுக்காக அடைக்கப்பட்டிருக்கிறாய் நீ? சாந்த குணத்தை எல்லா மனுஷருக்கு முன்பதாக காண்பிக்கும்படியாக அவர்களுக்கு என்ன பண்ணு, நினைப்பூட்டு ஆரம்பிக்கிறார். சரி, இப்ப மூன்றாவது வசனம் எதை பற்றி? இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும் இல்லையா, அந்த வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு போதிக்கிறார். எப்படி இருந்தது? மூன்றாவது வசனம், ஏனெனில் முற்காலத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், புத்தியீனரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களுக்கும் பகைக்கப்படாதவர்களாயும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாயும் இருந்தோம். என்ன மாதிரி லிஸ்ட் போடுறாரு பாருங்க. எப்படி இருந்தோமா? முற்காலத்திலே நாம் புத்தியினர்ன்றார். புத்தியே இல்லாமல் நமக்கு பெருசு அறிவு இருக்கிறதா நினச்சி நம்மளா சில செயல்களை செஞ்சு கடைசியாக தான் உணர்வோம், அறிவில்லாமல் பண்ணிட்டேனே, இப்படி இப்போ செஞ்சுட்டேனேன்னு யோசிப்போம். சொல்றார், முற்காலத்தில் அப்படி இருந்தீங்க, இக்காலத்தில் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இக்காலத்தில் உங்களுக்கு வேதாகமம் இருக்குது, இக்காலத்தில் சபை இருக்குது, இக்காலத்தில் போதிக்கக்கூடிய போதகர்கள் இருக்கிறாங்க, இதை செய்யாதுன்னு சொல்லக்கூடிய போதனைகள் இருக்குது. ஆனால் முற்காலத்தில் அதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. உங்கள் மனது என்ன விரும்பினதோ, உங்கள் மாம்சம் எதை விரும்பினதோ அதை தான் என்ன பண்ண முடியும், உங்களால் செய்ய முடியும். அப்போ சொல்றார், முற்காலத்திலே நீங்கள் எப்படி இருந்தீர்கள், புத்தியினரும் அதுக்கப்புறம் கீழ்ப்படியாதவர்கள். அப்போ சபையில் இதெல்லாம் பார்க்குறோமே, விசுவாசிகள் இப்படிலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் முற்காலத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் எந்த காலத்தில் தான் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் அவங்க இந்த ரட்சிப்புக்குள்ளே வரல, இன்னும் இந்த ஆவியானவருக்குள்ளே வரல, இன்னும் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே அவங்க ஒன்றும் வரல, இன்னும் இந்த புதிய சிருஷ்டிக்குரிய எண்ணத்துக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணல, வரல. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, அதெல்லாம் ஈஸி. அதெல்லாம் ஞானஸ்நானம்லாம் இருக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் அது. ஆனால் அது எடுத்துகிட்டு பிறகு தான் வேலையை ஆரம்பிக்குது. ஹலோ, அது எடுத்துகிட்டு பிறகு தானே பண்ணுது, வேலையே ஆரம்பிக்குது. என்னது, முன்ன அப்படி இருந்த, இப்போ தான் இருக்குதான்னு பார்த்துக்கோ. முன்ன புத்தியினராக இருந்த, இப்போ புத்தியினராக இருக்கிறியா?
முன்ன கீழ்ப்படியாதவர்களாக இருந்த இப்போ கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறியா? முன்ன வழி தப்பி நடந்தன்றார். முன்ன எப்படி இருந்தோம்? வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும். என்னப்பட்டவர்கள்? இப்போ பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் எப்படிப்பட்டவர்கள்? வித்தியாசம் இருக்குது. அப்படின்னா இப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே எந்த காரியத்தின் மேலும் எனக்கு ஈடுபாடு இல்லை, எதுவும் எனக்கு இன்பமாக இல்லை, அதெல்லாம் போய் வித்தியாசம் இருக்கு. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பிஃபோர் ஐ வாஸ் ஸ்லேவ், முன்னாடி நான் அதுக்கு அடிமையாக இருந்தேன், இப்பொழுது நான் அதுக்கு அடிமையாக இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? நீங்கள் முன்ன அது செஞ்சாதான் அப்படின்னு இருந்தது, முன்ன அந்த இன்பம் கிடைச்சாதான் அப்படின்னு இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லைன்னா. ஆனால் முன்னாடி வேற ஆப்ஷனே கிடையாது. ஸ்லேவ்னா அர்த்தம் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவன். அவனுக்கு சுய விருப்பமோ சுய சுதந்திரமோ விடுதலையோ உரிமையோ ஒன்றுமே கிடையாது. அவன் மேலே என்ன அழுத்தம் கொடுக்கப்படுகிறதோ அந்த அழுத்தத்தை அவன் வாங்கிக்கணும், அவ்வளோதான். முன்ன அப்படி இருந்தீங்கன்றார். சுய இன்பங்களுக்கும் சுய இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள். அடுத்து சொல்றாரு, துர்குணத்தோடும் என்ன இருந்தது நமக்குள்ள? துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும். எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தோம்? நமக்குள்ள துர்குணம் இருக்குதுன்னே தெரியாம வாழ்ந்துகிட்டு வாழ்ந்தோம். அப்புறம் சொல்றாரு, நமக்குள்ளே பொறாமையும் இருந்ததுன்றார். என்ன இருந்தது நமக்குள்ள? பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களாகவும். நல்ல வார்த்தை. என்ன தக்கவர்களும்? ஆமாம், எல்லாராலையும் பகைக்கப்படுறோம். பல நேரத்தில் அது ரொம்ப ரீசனபிளாக இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணுறதில்ல. நம்ம ஒருத்தவங்க பகைக்கிறாங்கன்னா அதுக்கு முதல்ல என்ன காரணம்னு பார்க்கணும். காரணம் நமக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு சுவாபமோ பழக்க வழக்கங்களோ காரணமாக இருந்தால் அவர்கள் பகைப்பதில் எவ்விதமான தவறும் இல்லை. எவ்விதமான தவறும் அங்கே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. பகைக்கிறாங்க அப்படின்றதுனாலே சிலர் அப்படி சொல்லிடுறாங்க, நீ பகைக்கப்பட்டால் சந்தோஷமா மகிழ்ந்து களி கூறு, ஏனென்றால் நீ கிறிஸ்தவனாக இருப்பதனாலே பகைக்கப்படுகிறாய். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உண்மையாகவே உன்னை பகைக்கிறது அதுதான். நான் பாரு, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய நம்பிக்கை, தேவ பக்தியினால் தான் உன்னை பகைக்கிறாங்கன்னா ஓகே, ரைட், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உனக்குள்ள ஏதோ ஒரு துர்குணம் இருக்குது, உனக்குள்ள ஏதோ ஒரு தேவையில்லாத வைராக்கியம் இருக்குது, பொறாமை இருக்குது, துர்குணம் இருக்குது. இதனால உலகமோ சபையில் இருக்கிறவர்களோ யாரோ உன்னை பகைத்தால் நீ தான் என்ன பண்ணணும்? அதை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர அவர்கள் எனக்குள்ள இப்படி இருந்தாலும் சரி, என்னை யாரும் என்ன பண்ணக்கூடாது? பகைக்கக்கூடாது. என்னிடத்துல அன்பு தான் செலுத்தணும், என்னிடத்துல அரைவணைப்பு தான் கொடுக்கணும், என்னை நேசிக்க தான் வேண்டும்னு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா பழைய காலத்துல தான் அப்படி இருந்திருந்தார். பகைக்கப்படக்கூடிய அல்லது நம்மளை விலக்கி வைக்கக்கூடிய நிலையில நம்முடைய பழைய வாழ்க்கை இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்புறம் சொல்றாரு, ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயும் இருந்தோம். அடுத்த எங்க போயிட்டோம்? நம்மளை பகைக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம வேலை என்ன இருக்குது? இது ஒரு வேலையாவே எடுத்து செய்யறது. அவன்கிட்ட பேச மாட்டேன், இவன் மூஞ்ச பார்க்க மாட்டேன், இவங்க எனக்கு தேவையில்லை. ஹலோ, பகைக்கிறவர்கள் என்ன பண்ணுகிறவர்கள்? ஆமா, பகைக்கிற அளவுக்கு நீங்கன்னா ராஜாக்களா? ராஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆமாம், அவருக்கு பக்கத்து ஊர் ராஜா பகையாளியாக இருப்பான், அவன் பகையாளியாக இருப்பான், 4 எதிரி இருப்பான், சத்துரு இருப்பான். உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? அன்றாடம் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு வர ஆட்களுக்கு நமக்கு இதெல்லாம் தேவையா? நான் கேட்குறேன். நாளைக்கு ரோட்டில் நடந்து போகிறீங்க, தவறு விழுந்துட்டீங்கன்னா முன்பின் தெரியாத ஆள் தான் உங்களை என்ன பண்ண போகிறான்? தூக்கி விட போகிறான். சில ஆட்களுக்கு இதே வேலை பாருங்க, யாரை பார்த்தாலும் பகைக்கிறது. அது ஒரு சுவாபமாகவே வச்சிருக்கிறாங்க. யாரும் எனக்கு தேவையில்லை, இயேசு மட்டுமே போதும். அது பரலோகத்தில் போய் சொல்லு, பூலோகத்தில் தனிமையாக்கி விடப்படும் போது சொல்லு. அதே இயேசு தான் சொன்னார், உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறு. தன் காண்கிற சகோதரனை நேசிக்காதவன் எவனும் தேவனை அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் அவன் பொய்யன் அப்படின்னாரு. அப்ப கடவுள் பெயர்ல இப்படிலாம் பண்ணிடாதீங்கன்றார். இப்படிலாம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க. இதெல்லாம் வாழ்க்கைக்கு நீங்க செய்யும் போது கடவுள் இதெல்லாம் உதவி செய்ய மாட்டாரு. ஏன்னா இதெல்லாம் பழைய வாழ்க்கைக்குரிய அடையாளங்கள்ன்றார். என்ன வாழ்க்கைக்குரிய அடையாளங்கள்? முன்னே நாம் இப்படி இருந்தோம். சரி, இப்ப என்ன? 4 வசனம் ஆரம்பிக்கிறார். இப்ப எப்படி இருக்கணும் பாருங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசனமான போது, அதாவது இயேசு கிறிஸ்து இரட்சகராய் இந்த உலகத்துக்கு வந்த போதுன்றத சொல்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவர் இரட்சகராய் வந்த போது என்ன நடந்தது? 5வது வசனம், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். ரட்சிப்பு எப்படி உண்டாகல என்றாரு? நாம் செய்த, ஆமா, நான் ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தேன்னா இப்ப ஆண்டோட பிள்ளை ஆகிட்டேன். அப்படி இல்லை, நல்லவங்களாம் ஆண்டோட பிள்ளை ஆக மாட்டாங்க.
இயேசுவின் காலத்தில் அப்படிதான் இருந்தது. தங்களை நீதிமான் என்று எண்ணிக்கொள்ளுகிற யாருமே என்ன பண்ணல, இயேசு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவங்கள பார்த்து தான் சொன்னார், பாவிகளுக்கு ரட்சகர் தேவை, பிணியாளிகளுக்கு வைத்தியர் தேவைன்றத அவங்கள பார்த்து தான் சொன்னார் பாருங்க. அங்க அப்ப என்ன நடக்கணும், அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், நீங்க நீதிமானா இருந்ததுனாலயோ நல்லவனா இருந்ததுனாலயோ எனக்குள்ள ஏதோ சில நல்ல குணங்கள் இருந்ததுனாலயோ கடவுள் என்னை ரட்சிக்கவில்லை. முன்னே நாம் எப்படி இருந்தோம் படித்தோம், பகைக்கப்பட்டவர்களா இருந்தோம், பொறாமைப்படுகிறவர்களா இருந்தோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அங்க பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களா இருந்தோம், மற்றவர்களை பகைக்கிறவர்களா இருந்தோம். இப்படிலாம் இருந்த நம்மை தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி சிலுவையிலே மரிக்கை செய்து பாவிகளாகிய நம்மை அவர் நேசித்தபடியினாலே, அன்பு கூர்ந்தபடியினாலே, நம்முடைய பாவங்களுக்குரிய தண்டனையை அவர் பெற்றபடியினாலே நம்மை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், இன்றைக்கு ரட்சித்திருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறார் இன்னைக்கு? ஆமா, தேவனோடு கூட இணைந்திருக்கும்படியான அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப சொல்றாரு, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் எப்படி ரட்சித்தார்? அவர் தமது இரக்கத்தின்படியே. எதன்படியே? தமது இரக்கத்தின்படி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எதனால் ரட்சிக்கப்பட்டீர்கள் நீங்கள்? ஆமா, சிலர் மேல நம்ம சொல்லுவோம், இறக்கப்பட்டு ஒன்று விடுறேன் அப்படின்னு அர்த்தம், அவன் மேல தப்பு இருக்குதுன்னு அர்த்தம், அவன் தண்டனைக்குரியவனா இருக்கிறான்னு அர்த்தம். அப்படிப்பட்டவன் மேல நம்ம எதை காட்டுறாங்க? இரக்கத்தை காட்டுறோம். அதனாலதான் அவன் தண்டிக்கப்படாம இருக்கிறான், அடி வாங்காம இருக்கிறான். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவனுக்கு எந்த தீமையும் நடக்காம இருக்குது. ஏன்? நீங்க இரக்கத்தை காண்பித்தபடியினால். அப்படிதான் இயேசு சொல்றார். ரட்சிப்புனா என்ன? உன் மேல நான் என்ன பண்ண? இரக்கத்தை காண்பித்தேன் என்றார். இதை காண்பித்தேன் நானே சொல்றார். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இரக்கத்தின்படியே. அடுத்து சொல்றார், மறு ஜென்மம் முழுக்கினாலும். என்ன முழுக்கினாலும்? ஞானஸ்நானம். நான் புது மனுஷனாய் மாறுகிறேன், இந்த ரட்சகரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதற்கான அடையாளம் என்ன, ஆதாரம் என்ன, அது நீதியின் செயல் என்னன்னா, நான் என்ன பண்றேன்? ஞானஸ்நானம் எடுக்கிறேன். இந்த ஸ்நானம் பண்ணும்போது நான் என்ன பண்றேன்? இனிமேல் என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, எண்ணம், மனம் எல்லாம் முன்ன என்னுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. இப்போ யாருடைய கண்ட்ரோல்ல போகுது? அது கடவுளுடைய கண்ட்ரோல்ல, அவருடைய வார்த்தையின் கண்ட்ரோல்ல, அவருடைய உபதேசத்தின் கட்டுப்பாட்டில் என்ன பண்ணுகிறேன்? நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்றதற்கான மறுஜென்மம் முழுக்குது அதோடைய அடையாளம். சரி, மறுஜென்மம் முழுக்கினாலும். அடுத்தது பேசுறாரு பாரு, முழுக்கினாலும். இப்ப கவனிங்க, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்ம என்ன பண்ணினார்? அவர் ரட்சித்தார். பரிசுத்த ஆவி என்ன பண்றாரா? நம்மை என்ன பண்ணுகிறாரா? அப்ப அதனாலதான் சொன்னேன், வெறும் நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, சபைக்கு வந்துட்டீங்கன்றதுனால உங்களுக்குள்ள இந்த புதிய குணங்கள், நற்குணங்கள், அன்பு, இரக்கம், சாந்த குணம் இதெல்லாம் வந்துடாது. எதனால வருது? பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும் நீங்கள் என்ன பண்ணீர்கள்? இப்பொழுது உங்களுடைய ரட்சிப்பு என்பது நிறைவேறும்படியாக, உங்கள் ரட்சிப்பு மாற்றம் உண்டாகும்படியாக, உங்கள் ரட்சிப்புக்குள்ள கிரியை நடப்பிக்கும்படியாக, செயல்கள் செயல்படும்படியாக எது உண்டாக்குகிறதாங்க? பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். யார் செயல்படுறதாங்க? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள செயல்படலைன்னா, எத்தனை வருஷம் சபையில் இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ள இருக்கிற துர்குணத்தையோ, அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனத்தையோ, அல்லது அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வேற்றுமையோ என்ன பண்ண முடியாது? மாற்றவே எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் மாற்ற முடியாது. ஹலோ, எவ்வளவு கெஞ்சி பார்த்தாலும் மாற்ற முடியாது. எவ்வளவு கீழே இறங்கி போய், எப்பா நீ ரட்சிக்கப்பட்ட, நீ சபைக்கு வர, நீ ஞானஸ்நானம் எடுத்துட்ட, நீ விசுவாசி, நீ இப்படிலாம் நடந்துக்க கூடாது, இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க, அவன் அப்பதான் அதிகமாக செய்வான். அப்பதான் என்ன பண்ணுவான்? அவன் ரொம்ப அதிகமாக செய்வான். அவன் அதனாலதான் எதற்கு இறங்கி போகணும், எதுக்கு சொல்லணும், அதுக்கு இருக்குது. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? இந்த தவறு செய்கிற ஆட்கள் கிட்ட எல்லாம் போய் பாருங்க, இறங்கி போங்களேன், ரொம்ப ஓவராக எகிருவான். குடிச்சிட்டு அது இந்த வம்பு எழுக்கிற ஆளுங்கெல்லாம் பாருங்க, அவனா வந்து இடிச்சிருப்பான், அவனா நம்ம கிட்ட வம்பு எடுத்திருப்பான். நீங்க ஏதாவது நல்லது சொன்னீங்கன்னா உங்களை திட்டுறதும், உங்களை அடிக்கிறதும், உங்க மேல ரொம்ப என்ன பண்ணுவான்? ஏறுவான். ஆனா இதே வேலையை போலீஸ் கிட்ட வைக்க மாட்டான். பார்த்துருக்கிறீங்களா? யார்கிட்ட வச்சுக்க மாட்டான். ஏன்? அங்க ஒரு வார்த்தை பேசினாலே முட்டி என்ன பண்ணிவிடுவாங்க? கண்டுடுவாங்க. அங்க வாய் பேசாது, வார்த்தை பேசாது, இதுதான் பேசுவாங்க, செயல் தான் பேசும், லட்டி தான் பேசும். அதனால அதே குடிக்காரன் யார்கிட்ட வச்சுக்கிறது இல்லை. சார் வணக்கம் சார், போங்க சார், நான் போயிடுறேன் சார் வீட்டுக்குன்னுவான். என் மேலே தான் சார் தப்புன்னு அங்கே பாவரிக்கை பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ஒத்துப்பான். ஆனால் அதே ஆள் சாதாரண சாமானியர்கள் நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ வீரத்தை என்ன பண்ணுவான்? காட்டுவான். சட்டையை கேட்டுவான், வரைய ஒத்தைக்கு ஒத்த வரைய, நான் யார் தெரியுமா அப்படி இப்படின்வான், எங்கள் ஊர் எது தெரியுமா, எத்தனை பேர் வெட்டி இருக்கிறேன்னு தெரியுமா, அப்படிலாம் பேசுவான் பாருங்க. ஏன்? இறங்கி போகிறதுனால தான். எதனால தாங்க? ரெண்டே விஷயம் தான். ஒன்று, கண்டுக்காமல் போயிடணும்.
இல்லை அதிகாரம் இருந்ததுன்னா அதிகாரத்தை நம்ம ஒன்று போலீஸ் மாதிரி இறங்கி பயன்படுத்தினா அவன் ஓடியே போயிடுவான் அவன் அங்கேருந்து. அப்போ அதே தான் வாழ்க்கையிலையும் பாருங்க, அதே தான் கிறிஸ்தவத்திலையும், அதே தான் சபையிலையும். ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டியவன், நீ ரட்சிக்கப்பட்டது எதுக்கு நான் கேட்குறேன்? வெறும் பரலோகத்துக்கு போகிறதுக்கா? பரலோகம் என்ன நான் கேட்குறேன்? துர்குணத்தையும் பொறாமையும் எரிச்சலும் கோபமும் வைராக்கியம் உள்ளவர்கள் இடமா? கிடையவே கிடையாது. தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனால் சுத்திகரிக்கப்பட்டு தேவனை போலவே இருக்கிறவர்கள் தான் எங்க இருக்க முடியும்? பரலோகத்தில் இருக்க முடியும். தேவனுக்கு ஒவ்வாத அல்லது தேவனோடு சம்பந்தப்படாத எந்த மனுஷனும் அவன் சபையில் இருந்திருக்கலாம், ஆனா எங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆமா, he should be compared completely with the Holy Ghost. பரிசுத்த ஆவியினாலும் தேவனுடைய ஞானத்தினாலும் அவன் கம்பேர் பண்ணி இணைத்து பார்க்கும்போது எந்த வித்தியாசமும் இருக்கணும். அதெல்லாம் பவுல் பேசுறாங்க, கண்ணாடியிலே காண்பதை போல என்றார், எதிலே பார்ப்பதை போல. ஆமாம், எப்படி பார்க்குறோம்? வசனத்தை கொண்டு வாழ்க்கையை பார்க்க, அப்படி வாழ்க்கையை பார்க்க தான் நம்ம திருத்திக்கிறோம், மாற்றிக்கிறோம், மாறுதல் உண்டாகிறது. புது மனுஷனை நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு நாளும் அங்கே உருவெடுக்கிறோம். இந்த வேலையை நமக்குள்ள நடப்பிக்கிறவர் யாருன்றதை இங்க சொல்றாரு. யார் உண்டாக்குறதாங்க? பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நீங்கள் என்ன ஆனீர்கள்? இப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிப்பு எதனால நிலை பெறுகிறது? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே புதிதான சுவாபத்தை, குணாதிசயத்தை, நல்ல மனுஷனாய் உங்களை மாற்றக்கூடிய வேலையை செய்யறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் தருகிற பலன். இதே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றார், தேவன் பயமுள்ள ஆவியை தராமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தருகிறார் தீமோத்தேயுவே என்றார். அவனும் ஒரு இளம் மனுஷன், இளம் போதுகிறவன், அவனுக்கு போதிக்கிறாரு. இளமையில் உனக்குள்ள ஒரு சில உலகத்தின் கோபங்கள், வைராக்கியம், சண்டை போடுறது, அது இதுன்னு இருக்கும். இதெல்லாம் மாற்றி, இதெல்லாம் கலைந்து நீ தேவனுடைய மனுஷனாய் வசனம் போதிக்கிற விதமாக, ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற விதமாக உன்னை நீ மாற்றிக்கொள்வதற்கு எது உன்னை பலப்படுத்த போகிறது என்றால், நான் கொஞ்சம் வயசாயிடுச்சு, இனிமேல் என்ன முடியாது, என்னை திருத்திக்கிறேன்னு இல்லை. நீ இளைஞனா இருக்கும் போது, எல்லா பலனும் மாற்றலும் ஞானமும் இருக்கும் போது உன்னை மாற்றிக்கொள்ள முடியும். எப்படி மாற்றிக்கொள்ள முடியும்? தேவன் உனக்குள்ளே பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தருகிறபடினாலே. எதை தருகிறபடினாலே? ஆமா, நீங்க இதெல்லாம் பெறாம, இதெல்லாம் நாடாம, இதெல்லாம் தேடாம, வெறும் ஜென்ரலா ஒரு கோயிலுக்கு போற மென்டாலிட்டியில ஆண்டவரே எனக்கு ஒரு வீடை கட்டி விடும், பொண்ணு கல்யாணம் பண்ணி விடும், எனக்கு இந்த வியாதி இருக்குது என்னை சுகமாக்கும், இந்த கடன் பிரச்சனை இருக்குது அதை தீர்த்து விடும்னா, தீர்க்க முடியாதுன்னா கிடையாது, செய்ய மாட்டார்லாம் இல்லை. அதெல்லாம் விட பெரிய பிரச்சனைக்குரியது எதுன்னா நீங்க மாறுறது தான். நீங்க மாறாம அவர் எது மாத்தினாலும் ஒன்றும் பிரயோஜனம் பட போறதில்ல. இயேசு அதை போதிக்கிறார். பாத்திரத்துடைய உட்புறத்தை முதலாவது என்ன பண்ணு? ஆமா, கழுவுன்றார். வாஷ் இன்சைட் என்றார், உள்ள கழுவு நீ. ஏன்னா பரிசேயர்களுடைய வேலை என்னன்னா வெளியே கழுவிடுறாங்க. வெளியே பளபளப்பா இருக்கும். வெளியே எப்படி இருக்கும்? அது பளபளன்னு இருக்கும். சில ஹோட்டல், சில இடத்துக்கு போனீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும். உள்ளே எட்டி பார்த்தீங்கன்னா தான் தெரியும், பாழடைஞ்ச கிணறு மாதிரி எல்லா அழுக்கும், எல்லா குப்பையும் எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. சொல்றார், வெளியே அழுக்கா இருந்தா, ஏசு போதிக்கிறார், வெளியே அழுக்கா இருந்தா கூட பரவாயில்லப்பா, பிரச்சனை இல்லை. ஹலோ, வெளியே எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வெளியேக்கும் உள்ளுக்கும் சம்பந்தம் இல்லைன்றார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு உலகம் வேற விதமா போதிக்குது. ஸ்கூலுக்கு ஏன் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா, யூனிஃபார்ம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருந்தால் தான் எல்லாரும் ஒற்றுமையா, ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாரையும் அப்படியே பழகுவாங்களாம். அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. ஹலோ, 1வது படிக்கிற பிள்ளைக்குள்ளே பார்த்துருக்குறேன் நான். கிள்ளிட்டா அடிச்சுட்டா உடனே அந்த பிள்ளை வாயிலிருந்து வரது, எங்கள் அப்பா யார் தெரியுமா, நாளைக்கு நான் கூட்டின்னு வரட்டுமா நான், நீ நான் அவ்வளோ பெரிய ஆளா? இப்போ என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறா, தினமும் அவகிட்ட இருந்து வர வார்த்தை என்ன தெரியுமா, என் ஃப்ரெண்டு வீட்டில் என்னென்னலாம் இருக்குது தெரியுமா, என் ஃப்ரெண்டு வீட்டில் என்னென்னலாம் அங்கே இருக்குது, என்னென்னலாம் இங்கே இல்லை. ஹலோ, இப்போ அவளுக்கு குடும்பத்துடைய பொருளாதாரம் என்னன்னு புரிய வைக்க முடியுமா? வருமானம் என்னன்னு புரிய வைக்க முடியுமா? சூழ்நிலை என்னன்னு புரிய வைக்க முடியுமா? ஒன்றும் புரிய வைக்க முடியாது. இருக்குது தெரியுமா, நான் அப்படியே ரொம்ப சந்தோஷம், இருந்துட்டு போட்டோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பா, என்னால் முடியல, நான் பண்ணலாம், அவ்வளோதான். ஒரு ப்ளே கிரவுண்ட் கூட கூட்டின்னு போக மாட்டேன்றீங்க. என் ஃப்ரெண்டு அப்பா வீட்டிலே ப்ளே கிரவுண்ட் கட்டி விட்டுருக்கிறாருன்ற, அது பொய்யோ உண்மையோ, அது ஏதோ ஒன்று ஸ்கூலில் அளந்து விட்டுருக்குது. இதை கேட்டு என்கிட்ட ஆமாம் சொல்லுது. அவங்க சரி பெரிய ப்ளே கிரவுண்ட் கட்டி கொடுக்கணும், என்ன முடிஞ்சா நீங்க சேர்ந்து போயிட்டு விளையாடு. அதை விட்டுட்டு அங்கே பண்ணியிருக்கிறாங்க. அதான் சொன்னேன், யூனிஃபார்மை ஒன்றா போட்டதுனால அங்கே எல்லாரையும் எப்படி பார்க்க முடியாது, அங்கே
ஈக்குவலாக பார்த்துருது. பென்சிலிருந்து ஆரம்பிக்குது, ஸ்கூல் பேக்கில் இருந்து ஆரம்பிக்குது. ஸ்கூல் பேக் எப்படி தெரியுமா வரும் கேள்வி? பாருங்க, அவ இப்படி வச்சிருக்கிறா, யூனிக்கான் ஐக்கானோடு வச்சிருக்கிறா. அதே மாதிரி ஸ்கூல் பேக் தான் எனக்கு வேணும். பென்சில் வேணும்னா அவ இப்படி வச்சிருக்கிறா, அதே மாதிரி தான் எனக்கு வேணும். அதனால தான் சொல்கிறேன், சபை அப்படி மாறிடக்கூடாது. இந்த சபையிலேருந்து இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு உட்காருது எதுக்கு? அவங்க கேட்டிங்கன்னா இந்த ஸ்கூல் மெத்தட் தான் சொல்லுவாங்க. எல்லாரும் நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் விசுவாசிகளுக்குள்ளே எந்த ஏற்றத்தாழ்வும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் தான் சொன்னேன், அதில் 25 வருஷம் நான் ஒயிட், நான் ஆஃப் ட்ரவுசர்லேருந்து ஒயிட் அண்ட் ஒயிட். நான் ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? நான் பிறந்த ஸ்டேஜில் தான் தமிழ்ந்த ஆள். நான் பெண்டிகாஸ்டல் சபையிலே இருந்த ஆள். நான் பாஸ்டோடு கூட ஜிப்பா போட்ட பாஸ்டர் கூடவே ஜிப்பாவோ சுத்தின ஆள். நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆஃப் ட்ரவுசர் தான் கொடுத்தாங்க எனக்கு. ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் ஆஃப் ட்ரவுசரு. 8th 9th படிக்கிற வரைக்கும் அந்த ஆஃப் ட்ரவுசர் தான். அப்புறம் தான் வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு பேண்ட்டில் மாற்றினாங்க, ஒயிட் பேண்ட்டு. அப்புறம் எல்லாம் பண்ணி இன்னி முடிச்சு வளர தான் புரிஞ்சுது, எல்லாம் மாறிடுச்சு. கட்டிங் முதல் கொண்டு மாறிடுச்சு. எங்கள் பாஸ்டர் மாதிரி நல்லா ஷார்ட்டாக ஒட்ட வெட்டி எங்கள் அப்பா நல்லா ஷார்ட்டாக கட் பண்ணி விடுங்க. என்னைக்குங்கிறதுலாம் விடுதலை கிடைக்கும்னு நினைப்பேன் நான். மிகப்பெரிய அடிமைத்தனம். பின்னாடியே ஒரு சலூனுக்கு வந்து சொல்லுவார், நல்லா ஷார்ட்டாக கட் பண்ணி விடுங்க, எங்கேயுமே முடி விடக்கூடாது. தலைக்கு பின்னாடி கையை வச்சோன்னா அப்படியே வழிக்கு நேரம் முன்னாடி வரும். முன்னாடி கை வச்சோன்னா பழகிக்கிட்டு எந்த இது இடர்பாடும் இருக்காது, அப்படியே ரவுண்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் ஆவிக்குரிய, அதுதான் நல்ல பிள்ளைகளுக்கான. இப்படிலாம் உலகம் போதிக்குது பாருங்க. இன்னைக்கு கூட உலகம் பாருங்க, யாராவது ஒரு பையன் நல்ல முடியெல்லாம் வச்சு கலரிங்லாம் பண்ணிட்டோன்னா பொறுக்கி மூஞ்ச பார்த்தியா, அதுக்கு தலையை பார்த்தியா, அவனுக்கு முடி எப்படி வளர்த்துருக்கிறான் பார்த்தியா, அசிங்கமாக இருக்குது பார்த்தியா, அப்படிலாம் பேசுறது இந்த உலகம். அது என்ன புத்தின்னு சொல்லி கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதனால சொல்கிறேன் நான். இதே உலகத்தில், இதே ஊரில் சிலர்லாம் காலையில் பார்க்குறேன் நான், சட்டையே போடாமல், ஹலோ புரியுதுங்களா இல்லையா, சட்டையே போடாமல் ஃபுல்லாக அங்கே பட்டையை அடிச்சுக்கிட்டு, அது இன்னும் குளிர்னாலும் இன்னும் வெயில் அடித்தாலும் என்ன பண்ணுறான், வண்டி ஓட்டிகிட்டு போகிறான். ஒரு நாளாவது அவனை பார்த்து இப்படி சொல்கிறோமா? சரி, அவன் தலையை பார்த்துருக்குறீங்களா? அவங்க தலை இவனாவது பரவாயில்ல, முடிக்கு கலரிங் தான் அடிச்சிருக்கிறான். அவன் மொத்தமாக வெட்டி விட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன பண்ணியிருப்பான், அதே தான் சொல்கிறோமா, மூஞ்ச பார்த்தியா, அவனுக்கு தலையை அவனை பார்த்தா தலைகில மாறுது பேச்சு. சாமி எங்கிருந்து வருது இந்த புத்தின்னு கேட்குறேன். அதான் சொல்ல வரேன் நான். ஒரு வாலிப பையன் தான் முடி இருக்குது, அழகாக இருக்குது, ஏதோ ஒன்று அவனுக்கு விருப்பமாக இருக்குது. என் டேஸ்ட் இன்னொருத்தருக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இன்னொருத்தர் டேஸ்ட் எனக்கு வரணும்னு அவசியம். அவனுக்கு ஏதோ பிடிக்குது. போலீஸே அப்படி தான் இருப்பாங்க பாருங்க. அவங்கள மூஞ்ச பார்த்தே கால்குலேஷன் போட்டுருவாங்க, இவன் நல்லவன் கெட்டவன். ஏன்னா அந்த கட்டிங் வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் குழந்தை முகத்தில் கொலைகாரனால தான் பல நேரத்தில் நான் பார்த்துருக்குறேன். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற ஆள் மேலே தான் எனக்கு கவனம் இருக்கும். ஏன்னா இருக்கிறதுல பெரிய வில்லங்கம் அதுவாக தான் இருக்கும். அப்போ ஈஸியாக உலகத்தை வந்து நீங்கள் வந்து இப்படி வெளிப்புறமாக ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணதுனால நல்ல ஆட்கள் நீங்கள் சொல்லிட கூடாது, சொல்லிட முடியாது. அதுதான் சொல்ல வர. இயேசு அதை போதிக்கிறாரு. கிறிஸ்துவை கற்றுக்கொள்கிற நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். முடி நீளமாக வளர்ந்தாலும் பரவாயில்லப்பா. ஹலோ, மற்ற மனுஷனை ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அங்கீகரிக்கிற புத்தி இருக்கிறா அவனுக்கு. பேசுறது புரியுதா இல்லையா? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் ரெக்கார்டிங் வந்து யூடியூப்லலாம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த பையன் ரொம்ப பிரபலமானான். என்னென்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், 10th படிக்கிற பையன், அவனுடைய கிளாஸ் டீச்சர் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி, கூட படிக்கிற இன்னொரு சக மாணவன், அவன் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன், இந்த கிளாஸ் டீச்சர் அந்த பையன்கிட்ட சொல்லுது, இந்த உயர் வகுப்பை சேர்ந்த அந்த பையன்கிட்ட சொல்லுது, அந்த சக மாணவனை, நம்முடைய கிளாஸில் இருக்கிறவனை பற்றி தப்பாக நான் சொல்லி கொடுக்குற மாதிரி 2 வார்த்தை பிரின்சிபல் கிட்ட சொன்னீங்கன்னா அவனை ஸ்கூலை விட்டு என்ன பண்ணிடலாம், வெளியே துரத்திடலாம். ஏன்னா நீயும் நானும் ஒரே ஜாதிப்பா, இப்படியே பேசியிருக்கு அந்த ஃபோன் கால் இப்போ கூட இருக்கு, யூடியூப்ல கேட்டு பாருங்க. அதுக்கு அந்த 10th படிக்கிற பையன் பதில் கொடுக்குறான் பாருங்க, டீச்சர் சாரி, அவன் என் கிளாஸ் தான், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பையன் கிடையாது, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அந்த மாதிரி ஜாதி பார்க்குற ஆளும் கிடையாது, அவன் என் கிளாஸ்மேட்டு. அவன் யார்? அவன் என் கிளாஸ்மேட். அவன் நான் வந்து என்னோட கூட படிக்கிற சக மாணவனை தான் பார்ப்பேன் அப்படின்னா அந்த அம்மா சொல்லுது, உன் நல்லதுக்கு தானே சொல்கிறேன், நீ எடுக்க வேண்டிய ரேங்க்கு, உனக்கு கிடைக்க வேண்டிய இதெல்லாம் அவன் பறிச்சுக்கிறான்டா, அவன் ஜாதியை வச்சு இப்படி பேசுது அந்த அம்மா. அவன் சொல்கிறான், முடியவே முடியாது,
கடைசி அவனை வந்து விஜய் டிவியில் ரியாலிட்டி ஷோவில் கொண்டாந்து உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு அவன் கட்டிங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒரு மாதிரி ஆகிடுவீங்க நீங்கள். இவனாடா எப்படி பேசியிருந்தான், ஹலோ மேலே மட்டும் முடி இப்படி வச்சுருக்கிறான் எக்கச்சக்கமாக, சைடு ஃபுல்லாக கட் பண்ணிட்டான், இந்த புள்ளிங்க ஸ்டைலுன்னு அந்த ஸ்டைலில் தான் இருக்கிறான். ஆனால் அவனுடைய குணமும் அவனுடைய பேச்சும் எப்படி இருக்குது, மற்றவனை வெறுக்கவோ மற்றவனை வித்தியாசப்படுத்தி பார்க்கவோ ஆசிரியரே சொல்லி கொடுக்குறா. ஆனால் நான் பண்ண மாட்டேன், வித்தியாசப்படுத்தி. இப்போ சொல்லுங்க, இப்போ முடி முக்கியமா அல்லது அவனுடைய உள்ள இருக்கிற குணம் முக்கியமா? எது அந்த அவனையும் சரி மற்றவனையும் சரி இந்த சமுதாயத்தையும் சரி வாழ வைக்கும்? யோசிங்க பார்ப்போம். அப்போ அதனால தான் சபையில் நான் சொல்லி கொடுக்குறது, நீங்கள் வெளியே மாற்றத்தை அவசியம் இல்லாதது. நீங்கள் முடி எப்படி வேணா வச்சுங்க, நகை எவ்வளோ வேணா போட்டுங்க, ஹலோ உங்களுக்கு கன்வீனியன்டான எந்த உடைய வேணா உடுத்தி கொள்ளுங்கள், அதெல்லாம் சத்தியமே கிடையாது. அதெல்லாம் உபதேசம். உபதேசம் வேற, சத்தியம் வேற. அதுவே இந்த பழைய ஆட்களுக்கு தெரிகிறது இல்லை. உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கும், அதனால தான் பவுல் போதிக்கிறார். உங்களுக்கு தகுதியானன்ற வார்த்தை வருது பாருங்க, அதான் தகுதினா என்ன, உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ கன்வீனியன்டா இருக்குமோ, புரியுதா இல்லையா? அதை வச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்ணக்கூடாது. அந்த சபையில் அப்படிதான் பண்ணுவார். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நல்ல இது வரைக்கும் கை இந்த ஜாக்கெட் எடுத்து வரைக்கும் போட்டுக்கிட்டு, கழுத்து வரைக்கும் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு, நல்லா போத்திக்கிட்டு, தலையில் உள்ளே வரும்போதே முக்காடு போட்டுக்கிட்டு வார ஆட்களை எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், இந்த ஸ்திரீ தான், இந்த பெண் தான் உண்மையாகவே கடவுளுடைய மகள். இவங்களை பார்த்து கத்துங்க எல்லாரும். அது பஸ்ஸில் ஏறிச்சுன்னா அது பேசுகிற பேச்சும் அது வாயும் அது வார்த்தையும் அது சுவாபமும், ஹலோ இயேசு அதான் போதிக்கிறார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை, வெளியே நல்லா பளபளன்னு இருக்கிறீங்கப்பா, ஆனால் உள்ள மனுஷரை கொல்லக்கூடிய எல்லா விதமான அழுக்குகளாலும் நிறைந்து இருக்கிறது. பேசுறது புரியுதா இல்லையா? உங்களுக்கு புரிதலுக்காக அப்படி சொல்றேன் நான். இயேசு சொல்றாரு, வெளியே நல்ல பளபளன்னு தான் இருக்கிறீங்க, சூப்பர், வெளியே அல்லேலூயா தான், வெளியே ஆண்டவர் தான், வெளியே இயேசு நேசிக்கிறார் தான், உள்ள இருக்குதா? பவுல் அதுதான் தீத்துக்கு போதிக்கிறார். ஜனங்களுக்கு எதை சொல்லிக் கொடு, நீ எதை கொள்ளுகொள்ளுனா மாறு. உனக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அந்த ஆவியானவர் உள்ளத்தை மனதை எண்ணத்தை சுவாபத்தை புதிதாக்கக்கூடிய ரட்சிப்பை தருகிறவராக இருக்கிறார். இல்லைன்னா உன் ரட்சிப்பு பழமையான ரட்சிப்பாக தான் இருக்கும். பேசுறது புரியுதுங்களா? ஆவியானவர் மட்டுமே உங்களுக்குள்ளே புதிதாக்குதலினாலும் நாம் என்ன பண்ணுகிறார், அவர் ரட்சித்தார்ன்றாங்க. 5 வசனம் பாருங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்ம ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு யாராக மாறி இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் உங்களை புதிதாக்கிட்டா நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்க தைரியமா சொல்லலாம், ரைச்சியஸ்னா யூ ஹேவ் எ ரைட்ஸ் பிஃபோர் ஸ்டாண்டிங் காட். தேவனுக்கு முன்பதாக கடவுளுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதி உங்களுக்கு உண்டாயிருக்குது. எப்பன்னா ஆவியானவர் அவருடைய புதிதாக்குதலினாலே உங்கள் உள்ளத்தை உங்கள் மனதை உங்கள் சிந்தையை உங்களுடைய இருதயத்தெல்லாம் புதிதாக்கும் போது you become righteous. நீங்க யாரை மாறுங்க? நீங்க நீதிமான்களுக்குரிய நீதியின் செயலை நீங்க செய்யறீங்க. அப்படி செய்யும் போது சொல்றாரு என்னது, 7ஆம் வசனம், அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். இயேசு கிறிஸ்துவினாலே யாரை பொழிந்திருக்கிறாரா? யாரை பொழிந்திருக்கிறாரா? பரிசுத்த ஆவியை. எந்த ஆவியை? நம்மை புதிதாக்குகிற ஆவியை, நம்மை சுத்திகரிக்கிற ஆவியை, நம்முடைய மனதை நம்முடைய உள்ளத்தை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய சுவாபங்களை நம்முடைய மனுஷீக செயல்களை சுத்திகரிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை கொஞ்சமாக கொடுக்கல, அப்பப்போ கொடுக்கல. எப்படி பொழிந்தருளி இருக்கிறாரா? சம்பூர்ணமாய் ஒரு மனுஷன் நிறைவாய் வாழ்வதற்குரிய முழு மனித தன்மையோடு வாழக்கூடிய முழு தெய்வீக தன்மையோடு வாழக்கூடிய சம்பூர்ணமான பரிசுத்த ஆவியை அவர் நமக்கு என்று என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் பொழிந்திருக்கிறாரு. அதனாலதான் அப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றவங்க பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். முன்ன அப்படி இருந்து முன்ன இப்ப எப்படி இருக்கிற வித்தியாசம் இருக்கும். இல்ல நீ இப்பயும் அப்படிதான் இருக்கிற, இல்லை இப்ப அதை விட மோசமாயிட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அங்க யாரும் இல்லை, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறார். ஆனால் இயேசு தந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியின் பொழிதல் அவனுக்குள்ள இல்லை. அவன் கேட்கவே இல்லை. அவன் ஜெபம் வெறும் கார்னலா இருக்குது. கார்னல்லாம் வெறும் அவனுக்கானதான் இருக்குது. எனக்கு வீடு வேணும், டிவி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், வாஷிங் மிஷின் வேணும், இப்படி தான் இருக்குதே தவிர ஆண்டவரே என்னை ஒரு நல்ல மனுஷனாய் மாற்றும். என் உள்ளத்தை முதலாவது என்ன பண்ணும்? அவன் வெளியே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.
ஐ ஹேவ் டு ரிப்பென்ட் இன் மை சைடு. எனக்குள்ள இருக்கிறது மாறணும், எனக்குள்ள மனம் திரும்புதல் உண்டாகணும், எனக்குள்ள நான் செய்கிறது என்ன எதுங்கிற அறிவு எனக்குள்ள உண்டாகணும், நான் எப்படிப்பட்டவனாய் வாழ வேண்டும் என்கிற ஞானம் எனக்கு உண்டாயிருக்கணும். இந்த வசனம் போதிக்கிறது எனக்கு நீர் நினைப்பூட்டணும். ஆவியானவரை கொண்டு நீ தீமை செய்யும்படியாக அழைக்கப்படலை, பாவம் செய்யும்படியாக அழைக்கப்படலை, துர்குணத்தில் வாழும்படியாக அழைக்கப்படலை. எல்லா மனுஷருக்கு முன்பதாகவும் சாந்த குணம் உள்ளவனாய் நடந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீ பரிசுத்த ஆவியனுடைய புதிதாக்குதலினாலே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். அந்த ஆவியானவரை இயேசு கொடுத்து நமக்கு சம்பூரணமாய் பொழிந்திருக்கிறார். எப்படி பொழிந்திருக்கிறார் அவர்? ஆமா, ஆவியானவர் நமக்குள்ள நமக்கு தேவையான அன்பு, சாந்த குணம், இச்சை அடக்கம், விசுவாசம், இது எல்லாவற்றையும் நமக்கு எப்படி தருகிறாராம் அவர். இதை கேட்டு ஒரு விசுவாசி ஜெபித்தானா, இதை கேட்டு ஒரு விசுவாசி வாழ ஆரம்பிச்சானா, அந்த விசுவாசி எல்லாராலையும் மதிக்கப்படுவான், எல்லாராலையும் நேசிக்கப்படுவான். அவனுக்குள்ள இருந்து கிறிஸ்து வெளிப்படுவார். யார் வெளிப்படுவாராங்க? கிறிஸ்து வெளிப்படுவார். அதுவே உண்மையான ரட்சிப்பாக இருக்கிறது. நம்புறீங்களா நீங்க அதை? இப்ப சொல்றாரு பாருங்க, 8வது, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்ன சொன்னாரு? தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள். யாரிடத்தில் விசுவாசமானவர்கள்? உண்மையாகவே தேவனை தன்னுடைய முழு நம்பிக்கையாக உள்ளவர்கள் நற்கிரியைகளை செய்ய. என்ன கிரியைகளை செய்ய? தேவன் மேல நான் விசுவாசமா இருக்கிறேன், நான் உங்களுக்குள்ள இருந்து எவ்விதத்திலும் துர்க்கிரியைகளோ அல்லது மற்ற மனுஷர்களை பாதிக்கக்கூடிய செயல்களோ எண்ணத்துல கூட வரக்கூடாதுன்றாரு. உண்மையாவே தேவனை விசுவாசிக்கிற உள்ளம் உனக்கு இருந்தா, உன் உள்ளம் தேவனை விசுவாசித்தால் எதை செய்ய ஜாக்கிரதையாயிரு? நீ நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு புரோஜனமுமானவைகள். பேசுறது புரியுதா? இப்ப இந்த பிரசங்கத்தை ஏன் இந்த காலை நேரத்தில் பண்ணியிருக்கிறேன்னா, மனுஷனுங்களா இருக்கிறவங்களுக்கு, விசுவாசிகளா இருக்கிறவர்களுக்கு, மனம் திரும்ப விரும்புகிறவர்களுக்கு, இயேசுவுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு விரும்புகிறவர்களுக்கு இப்ப போதித்த இந்த போதனை தான் புரோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. இவைகளுக்கு எதிர்த்து போதிக்கப்படுகிற மற்ற போதனைகள் எல்லாமே அப்ரோஜனமற்றது. எப்படிப்பட்டது அது? அப்ரோஜனமற்றதுன்னு எதுக்கும் உதவாதது, ஒன்றும் செய்யாதது. வெளியே மட்டும் அது அலங்காரமா இருக்கும், வெளியே மட்டும் ஆவிக்குரிய விதமாய் காணப்படும். ஆனால் உள்ள கிறிஸ்துவின் சிந்தையோ, கிறிஸ்துவின் குணாதிசயமோ, கிறிஸ்துவுக்குள்ளிருந்து வெளிப்படுத்தப்பட்ட அந்த சமாதானமோ, நற்கிரியைகளோ, நல்ல குணமோ ஒண்ணுமே வெளிப்படாது. அப்போ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்ப அதனாலதான் இவைகளை குறித்து திட்டமாய் நீ போதிச்சிருன்றார். மற்றவங்களாம் என்னென்னவோ போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கழட்டி இதை மாட்டி இப்படி போடு, அப்படி பண்ணு, அப்படி பண்ணாத. புரியுதுங்களா இல்லையா? ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணாரு, உதாரணத்துக்காக சொல்றேன், அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா குழப்பறதுக்கு பல வசனங்கள் இருக்குது. என்ன போதிக்கிறாரு? நீ ஏன் சரியான உடையை உடுத்திட்டு ஆலயத்துக்கு வரணும்னா, ஏன் நீ முடியை ஒழுங்கா பின்னிட்டு வரணும்னா, ஆண்கள்லாம் உன் முடியை ஏன் ஒழுங்கா சீவிக்கிட்டு வரணும்னா, ஏன் இப்படிலாம் வரணும்னா வசனம் இருக்குது. நீ ஆலயத்துக்கு வரும்போது உன் நடக்கை என்ன பண்ணிக்கொள், நீ காத்துக்கொள். எதை காத்துக்கொள்? நீ அதான் சொல்றேன்ல, எப்படி ஒன்னா எடுத்து எப்படி ஒன்னா போதிச்சிருது. அதுக்குதான் முன்னாடி பின்னாடி வசனங்களை படிச்சு பார்த்துக்கிட்டா உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியும். அங்க என்ன சொல்ல வர்றாருன்னு. ஆலயத்துக்கு வரும்போது எந்த நடக்க முக்கியம்? உடையா முக்கியம்? அங்க நான் கேட்குறேன், உன்னுடைய முடியா முக்கியம் கிடையாது. அதை வச்சா ஏதாவது ஆண்டவர் செய்ய போற? ஆலயத்தில் இப்போ ஆண்டவர் உங்களுக்கு முடியை கொண்டா ஏதாவது மகிமைப்படுகிறார்? ஒன்றும் கிடையாது. உடையை கொண்டா தான் மகிமைப்படுறார்? ஒன்றும் கிடையாது. அவரே போதிக்கிறார், உங்கள் உடையை குறித்தும் உங்களுடைய சரீரத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாது இருங்கள் அப்படின்றார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதை பற்றி கவலைப்படணும்? முதலாவது தேவனுடைய அப்போ நடக்கைன்னு எதை சொல்றாரு? நீ ஆலயத்துக்கு போகும்போது உன் இருதயத்தை, உன் உள்ளத்தை ஆயத்தப்படுத்தி, எதுக்கு ஆலயத்துக்குள்ள போறேன்? வசனத்தை கேட்கணும், பிரசங்கத்தை கேட்கணும், கேட்டு அது புரிந்து அது உள்வாங்கி கொண்டு அதை விசுவாசித்ததன்படி நடக்கணும். அப்படி நடக்கையை காத்துக்கொள், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுன்றத புதிய உடன்படிக்கையில போதிக்கிறாரு. அப்ப அதுதான் சொல்றாரு, நீ போகும்போது ஆயத்தம் பண்ணிக்கிட்டு போ. இப்போ நல்ல மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டை பாருங்க, ஸ்கூலுக்குள்ள போகும்போது இன்னைக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ், யார் டீச்சர்ஸ், என்னென்ன கிளாஸில் வரப்போகிறாங்க எல்லாமே அவன் கரெக்டாக வச்சுருப்பான். பார்த்துருக்குறீங்களா? ஃபஸ்ட்டு கிளாஸில் அவர் ஒருவர், செகண்ட் இதில் அவர் ஒருவர், தேர்டு இதில் அவர் வருவார். அந்த படிக்க சும்மா இதுக்கு போகிறான் பாருங்க. அவன் போகும்போது எப்படி போவானா, எவனாவது ஒருத்தன் நீங்கள் லீவ் போட்டிருக்க மாட்டானா, ஹோம்ஒர்க் எழுதி போகாத டீச்சராக பார்த்து யோசிப்பான். அவங்க வீட்டில் ஏதாவது மண்டை கிட்ட போட்டிருக்க மாட்டாங்களா, அதனால வரும்போது இது அடிக்கடி படாதா,
நமக்கு ஃப்ரீ பீரியடு கிடைக்காதா, உட்காந்து கதை பேச முடியாதா, இப்படி இந்த ஆயத்தத்தில் போகிறவன் பாருங்க, அவர் என்ன தான் ஊழ்ந்து சொல்லி கொடுத்தாலும் அவன் மண்டையில் ஒன்று ஏற போகிறது இல்லை. யூனிஃபார்ம்லாம் கரெக்டாக இருக்கும், ஷூ சாக்ஸ்லாம் கரெக்டாக போட்டிருப்பான், டைலாம் கரெக்டாக கட்டியிருப்பான், முடியெல்லாம் கரெக்டாக சீவிருப்பான். ஆனால் போதிக்கிற சப்ஜெக்ட் ஒன்றும் உள்ள ஏறாது இறங்காது. அதே தான் சபையும். சபையில் நீங்கள் அதெல்லாம் போதிக்காதீங்க. அவங்களுக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாருன்னா அவர் அவங்களை சரிப்படுத்துறாரு. ஒருவேளை சரியே இல்லைன்னா கூட சரி, மோசமானதாக இருந்தால் கூட சரி, அது சரி பண்ணிவிடுவார். நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்ற, நீங்கள் அதெல்லாம் போதிக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி அதுதான் சபையில் பிரதானமாக போதிக்கிறது. அப்படின்னா வெளிப்புறமாக நீங்கள் எப்படி சரியாக இருப்பது, கடவுள் அது ரொம்ப எதிர்பார்க்குறான்ற மாதிரி போதிக்கிறாங்க. நீங்கள் போதிக்கப்பட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது புரோஜனமானவைகள் எது. பவுல் சொல்றாரு, எது புரோஜனமான தெரியுமா, எதை திட்டமாய் நீ ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் தெரியுமா, உங்கள் நற்கிரியைகளை மாற்றுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினரை கொண்டு உங்கள் ரட்சிப்பை நீங்கள் உறுதி செய்து கொள்வது மட்டுமல்ல, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய ரட்சிப்பு பரிசுத்த ஆவியினாலே உங்களை புதிதாக மாற்றுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆவியானவரை இயேசு சம்பூர்ணமாய் பொழிய பண்ணியிருக்கிறார். உங்களுக்குள்ள எவ்வளவு துர்குணமும் கெட்ட குணமும் பழைய ஜென்ம சுவாபங்கள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் மாற்றக்கூடிய ஆற்றலும் பலனும் பரிசுத்த ஆவியினிடத்தில் உண்டு. அவரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பிரோஜனம் உள்ளதாக மாறும் அப்படின்றாங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை முக்கியமானது சொல்றாரு, பார்த்து முடிக்கலாம் பாருங்க. 9ஆம் வசனம், புத்தியீனமான தர்க்கங்களையும். என்ன தர்க்கங்கள் அங்க? சிலருக்கு இதே வேலை, தர்க்கம்னா உங்களுக்கு புரியும், மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது. பெரிய ஞானி நிரூபிக்கிறது முயற்சி பண்ணுவாங்க. ஆண்டவரை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க, அவன் எதிர்க்க ஏதாவது ஒன்று அவன் பேசுவான். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ஸ்டாப் பண்ணிக்கணும். நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, ரைட்டு. எனக்கு ஒருத்தர் தெரியும் பாருங்க, அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அவர்கிட்ட பழகும் போது அப்படி தான், அவர் வாழ்க்கையில் 1000 பிரச்சனை. அப்போ அதெல்லாம் என்கிட்ட ஒரு நாள் அவர் கூட வெளியே போகும்போது சொல்லிக்கிட்டே வரார். அப்போ அவர்கிட்ட பேசிக்கிட்டே வரும்போது நான் ஆண்டவரை பற்றி சொல்லலான்னு ஆரம்பிக்கிறேன். நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நான் சர்ச்சுக்கெலாம் போயிருக்கிறேன் சார், காஞ்சிபுரத்தில் உங்கள் சர்ச்சை தவிர எல்லா சர்ச்சும் போயிட்டு வந்துட்டேன், பைபிளை 2-3 வாட்டி படித்து முடிச்சுட்டேன் நான். அதெல்லாம் பண்ணாலும் என் பிரச்சனை, என் வாழ்க்கை நிம்மதியும் இல்லை, பிரச்சனை மாறவும் மாட்டிக்குது. சரிங்க, நீங்கள் எங்கே ஒன்றா சுற்றிட்டு வாங்க, நான் சொல்கிறது முதல்ல கொஞ்சம் கேளுங்கண்ணா. இல்லை நான் கேட்க மாட்டேன், எனக்கு எல்லா சாமியும் ஒன்று தான், நான் படிக்காத சயின்ஸ் கிடையாது, இந்த உலகம் எப்படி உண்டாச்சுன்னு உங்கள் வேதம் வேறு மாதிரி சொல்லுது, உங்கள் வேதம் கடவுள் உண்டாக்குனார் சொல்லுது. நான் சொல்கிறேன், இந்த உலகம் பெரிய பெரிய பாறைகளால் அது ஒன்றுக்கு ஒன்று இடித்து மோதி என்ன பண்ணுச்சு, அந்த உலகம் உண்டாச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் சொன்னேன், தாராளமாக அப்படியே நம்பு, ஏன்னா உன்னால் என்ன பண்ண முடியாது, நான் திருத்துறதுக்கு நான் வரல, திருந்தணுன்ற ஆளுங்களுக்கு தான் நான் போதிக்க முடியுமே தவிர. ஹலோ, திருத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? அது பரிசுத்த ஆவியானுடைய பொறுப்பு. ஒரு பையன் நான் படித்து பாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டா, அவன் எங்கனுக்குள்ளே ஏழ்மை இருக்கலாம், அவனுக்குள்ளே முட்டாள்தனம் இருக்கலாம், அவன் அறிவே இல்லாத பையனாக கூட இருக்கலாம், ஆனால் ஆர்வம் இருந்துட்டா போதும். ஹலோ, சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் அவனை எப்படியாவது என்ன பண்ணிடுவார், எந்த விதத்துலையாவது சொல்லி கொடுத்து அவனை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு அல்லது அவன் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். கேட்கவே மாட்டேன், எங்கள் அப்பா பிஸ்னஸ் இருக்குது, நான் போய் பார்த்துக்க போகிறேன், இல்லைன்னா மெக்கானிக் போய் ஒர்க்கராக வேலை செய்ய போகிறேன்னு இருக்கிறவனை போயிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது, ராஜா படிப்பா டியூஷன் வச்சு தான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், வேஸ்ட் ஆஃப் டைம் அது. இங்கே அதுதான் சொல்கிறாரு. ஏன்னா பல பேர் அந்த வேலையை பண்ணுவீங்க, தர்க்கம் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க, போயிட்டு எங்கள் ஆண்டவர் நல்லவராகும், பேசவே கூடாதுன்றார். அதனால தான் சொல்கிறாருங்க, தேவையற்ற புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும். இது சில சபைகளில் ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக நடக்குது. என்ன வரலாறு அது? ஆமாம், இங்கே ஒருத்தர் அப்படி தான் வந்திருந்தார் பாருங்க, ஒரு விசுவாசி. அவர் வேறு ஏதோ சபையில் இருந்தார், திடீர்னு இங்கே வந்தார், உட்காந்தார். ஃபஸ்ட்டு ஆராதனை முடிஞ்சுது, 2வது ஆராதனை முடிஞ்சுது, ஒரு 3 ஆராதனைக்கு அட்டன் பண்ணிட்டு 4வது ஆராதனையில் அவர்கிட்ட பேசும்போது சொன்னார், என்னை டெஸ்ட் பண்ணுறாரு அவர். டெஸ்டிங் என்னன்னா, இயேசுவோட தாத்தா யார் தெரியுமா அப்படின்னு கேட்டார். இப்படியே கேட்டார், என்ன இயேசுவோடைய பாஸ்டர், உங்களுக்கு இயேசுவோடைய தாத்தா யார் தெரியுமா உங்களுக்கு? ஏன் அப்படி கேட்டார்னா, நான் என்ன போதிச்சிட்டேன் அன்னைக்கு, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து, இந்த ஸ்பிரிச்சுவல் ஜீனியாலஜியை வம்ச வரலாறு எடுத்து இது அவருக்கு பிடிக்கல.
அவருக்கு இப்போ என்ன தேவைன்னா, அவர் எங்கேயோ போய் ஏதோ ஒரு சபையில் உட்காந்துக்கிட்டு இந்த கருமத்தை கற்றுட்டு வந்திருக்கிறார். எதை? இயேசுவோடைய தாத்தாயார். இப்போ அவரை தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ என் தாத்தாவை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஒன்றும் பண்ண போகிறதில்ல. மனுஷன் இருந்தால் செத்து போனால் போய் சேர்ந்தார், அடுத்தது நான் வாடுறது பெரிய சவாலாக இருக்குது, என் வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டியதாகுது. ஹலோ, இதில் இயேசுவுக்கு தாத்தா இருந்தான்னா இல்லாகட்டி என்ன, அவர் எப்படி இருந்தால் நமக்கு என்ன? அதனால் 10 பைசா பிரயோஜனம். பைபிளை படித்தாலே சில சபைகளில் இதே வேலை தான், ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துருது. காயினுடைய மனைவி எங்கிருந்து வந்தா, அது ஒரு பெரிய கேள்வி. எங்கிருந்து வந்தா உங்களுக்கு ஏன்டா? ஹலோ, இந்த உலகத்தில் நம்ம சாதாரணமான இந்த இதில் ஒரு தேவையில்லாத ஒரு பழமொழி இருக்குது, தேவையில்லாத ஒரு வேலை இருக்குது பார்த்துருக்கீங்களா? கோழியிலிருந்து முட்டை வந்து தான், முட்டையிலிருந்து எதுலேருந்து வந்தா என்னடா? கோழியாக இருந்தால் சிக்கன் பிரியாணி ஆக போகிறேன், முட்டையாக இருந்தால் ஆமாம் ஆம்லேட் போட்டு வேக வச்சு சாப்பிட போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி அதை போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதால் ஒரு பிரோஜனமும் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதுலேருந்து வந்தால் எனக்குன்னா வந்துச்சு, எனக்கு தேவை என்ன அதால்? ஹலோ, கோழியால் எனக்குன்னா தேவை, புரியுதுங்களா இல்லையா? அது சாப்பாடு, அவ்வளோதான், அதோடு முடிச்சுக்கணும். இல்லை அதுக்குள்ளே என்ன சத்து இருக்குது, அதோடு முடிச்சுக்கணும். எதுலேருந்து வந்தால் எனக்கு என்ன? அப்போ அதே தான் இங்கேயும், அதே விஷயம்தான் இங்கேயும். இயேசுவோட தாத்தா யாரு? இதெல்லாம் சில சபைகளில் ரொம்ப ஞானிகள், நாங்கள் ரொம்ப ஆழ்ந்து படிச்சுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு ஹிஸ்ட்ரிலாம் தெரியும், பைபிள் காலேஜில் போய் அதெல்லாம் படிச்சுட்டு தான் வந்தோம். ஆனால் ஜனங்களுக்கு அதை சொல்கிறதுனால என்ன பிரயோஜனன்றது தான் கேள்வி இப்போ. அதனால் அதெல்லாம் எரேஸ் பண்ணியாச்சு, வேணவே வேணாம். எது தேவை? பேதுரு போதிச்ச மாதிரி தான், இந்த உலகத்தில் அவருடைய நாமமை அன்றி ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் இல்லை. அந்த நாமத்தை பற்றி தான் நான் பிரசங்கம் பண்ணணும். அந்த நாமத்தை அறிந்து கொள்வதற்கான வார்த்தைகளை தான் இங்கே பயன்படுத்தணுமே தவிர அதை தாண்டி வேற ஒன்றையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. அப்போ சொல்றாரு, ஒன்று தேவையற்ற தர்க்கங்கள், இன்னொன்று 2வது வம்ச வரலாறுகள், 3வது சண்டைகள், அப்புறம் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களை சொல்றாரு. விட்டு விலகு. என்ன பண்ணு? நீ விட்டு விலகுன்றார். பேசிக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உட்காந்துருக்காது. கிறிஸ்தவத்தில் பல விதமான பிரிவினைகள் இருக்குது, அவங்கள பிரிச்சுக்கிட்டாங்க. அப்படி நான் ரோமன் கேத்தலிக் அப்படின்னு ஒருத்தர் இந்த வார்த்தை கூட பார்த்தேன், பெந்தேகோஸ்தி ஆட்களை போலன்னு பொழந்திருக்கிறார் எங்கள் ஃபாதர் அப்படின்னு தம்ப்நெயில் வச்சிருக்கிறான். யாரா பொழந்திருக்குது இந்த வாட்டி புதுசா அப்படின்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா, சரி என்னதான் புதுசாக பொழக்கிறாங்கன்னு பார்த்தா, இந்த ஜாதி கட்சிக்காரங்க இவங்கெல்லாம் இந்த தொண்டர்கள் எப்படி உசுப்பேத்தி விடுவாங்களோ, எப்படி இந்த உணர்ச்சி பட வைப்பாங்களோ, எப்படி ஒருத்தருக்குள்ள பகையை உண்டாகுவாங்களோ, அந்த வேலையை ஒருத்தன் அங்கி போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன போதிக்கிறான்? இவனுங்களாம் நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்க, பிரிவினை சபைன்றான் நம்மளெல்லாம். சரி, எதை பேசிட்டு போட்டான், அவன் அறிவு அவ்வளோதான், அவனுக்கு மண்டையிலையும் முடியல, உள்ளியும் முடியல அவனுக்கு. அவன் இப்படி பேசுகிறான், பப்ளிக்கில் எதை பேசணுன்னே தெரில அவனுக்கு. அவன் சொல்கிறான், போயிட்டு மரியாதை எப்படிலாம் திரும்ப பேசுகிறாங்க. அவங்க ஒரு சாக்லேட் பேப்பர், இது வரைக்கும் எந்த ஊழியக்காரனும் நான் இவ்வளோ நாளாக இருக்கிறேன் பேசுனதே நான் கேட்டதில்லை. இந்த சிண்டு முடிச்சு விடுறதுக்கு பேசுவாங்க பார்த்தீங்களா, நம்ம ஐயாவை அப்படி பேசிட்டாங்க. ஒரு ரத்தம்லாம் கொதிக்கலையா அவங்களுக்குலாம், நம்மளாம் வீர வம்சம், நம்மளாம் யார் தெரியுமா அப்படின்ன உடனே என்ன பண்ணுவான், ஆப்போசிட் ஆளுங்க வீட்டை போய் கொளுத்துறது, வெட்டுறது, குத்துறதுன்னு இறங்கிடுவான் பாருங்க. அதே வேலையை அவனை பார்க்குறானுங்க. சர்ச்சில் அங்கி போட்டுக்கிட்டு கல்யாணம் ஆகலைன்ற தைரியம் தான். சில ஆட்களை நான் கவனிச்சிருக்கேன், கல்யாணம் ஆகாமல் அப்படியே வாழறாங்க இல்லையா, ரொம்ப துணிகரமாக இருப்பாங்க. எல்லாரும் இல்லை, எனக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, பயம் கிடையாது, எதாக இருந்தாலும் என்னோடு போயிடும், என் மனைவிக்கு, என் புருஷனுக்கு, என் பிள்ளைகளுக்குன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற தைரியம். அந்த தைரியம் தான் இவங்களுக்கும் இந்த குரூப்புக்கும். அதனால சொல்கிறான் பாருங்க, நம்ம மரியாதை அவர்கள் சாக்லேட் பேப்பரை போல நினைக்கிறார்கள். அதாவது சாக்லேட் இயேசு கிறிஸ்துவான், பேப்பர் மரியாதை, அவன் தான் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான். இப்போ இனிமேல் தேவைப்படுற இடத்துல பேச தான் போகிறோம். அதை இப்படி பேசுகிறார்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே, உங்களுக்குள்ளே சூடு சோரணை இல்லையா? நானே தேறேன், எவன்டா பேசுனா? சரி பேசுகிறவன் அங்கேயாவது கேளுங்க, அங்கேயும் விட்டுட்டு பப்ளிக்கில் இப்படி. சரி, அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் தரான். நம்முடைய மரியாதை முட்டைத்தோல் என்று வியாக்கியானம் செய்கிறாங்க. முட்டைத்தோலா அப்படின்னா உள்ள இருக்கிற கரு இயேசுவான், முட்டைத்தோல் யாரு? மரியாதை. இதெல்லாம் நாங்கள் எப்படா சொன்னோம்? கனவுல எதை கண்டுட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த உட்காந்துருக்கிற ஜனங்களாம் கோதிக்கிறான். இது என்ன தெரியுமா, எனக்கு சில ரோமன் கேத்தலிக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, உண்மையாப்பா அவர் சொல்கிறதுலாம் உண்மையாப்பா. சென்னையில் ஒரு பெரிய இதில் அவர் பேசினார் பாருங்க. அந்த ஆள் சின்ன வயசு தான், அவனுக்கு வளர்ச்சியே இல்லை. எதை எங்கே பேசணும், எப்படி பேசணும், உன்னுடைய ஃபெய்த்தை சொல்லிக் கொடு. மரியாள் தான் தாய். மரியாள் என்கிற தாயை நாங்கள் பல கூறுகளாக போட்டு
பல பெயர்களாலே பல உருவங்களாக என்ன பண்ணியிருக்கிறோம், நாங்கள் வைத்திருக்கிறோம். இயேசுவை பெற்றெடுத்தது ஒரு மரியாள் தான், ஆனால் நாங்கள் பெற்றெடுத்தது பல மாதாக்களை. அப்படி போதி கன்னி மரியாள், அந்த மரியாள், இந்த மரியாள், என்னென்னோ பேர் வச்சிருக்கிறீங்களே. பனிமய மாதா, வெயில் மாதா, குளிர் மாதா, மழை மாதா, எல்லாம் வச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் போதிங்கப்பா. சர்ச்சில் வந்து அதை போதிங்க. பனிமய மாதா அதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் கிடையாது. நாங்கள் பாட்டுன்னு வந்து பிரசங்கத்தை பண்ணி இயேசுவை சொல்லி கொடுத்தா இப்போ இவங்களுக்குன்னா கோபம்னா மரியாதை பற்றி ஒரு 4 வார்த்தை நல்லதானே பண்ணுங்க, பேசுங்க. நாங்கள் ஏன்டா நடுராத்திரிக்கு சுடுகாட்டுக்கு போகணுன்ற கேள்வி தான் எங்களுக்கு. அவங்களுக்கு எப்போ பேசலாம்? கிறிஸ்மஸ் அப்போ, தேவைப்படுறப்ப பேசிக்கலாமா? அந்த கன்னி யார்? மரியாள், அவ்வளோதான். அதோட முடிஞ்சு போச்சேங்க. அதை தாண்டி அவர்கள் தெய்வமானவர்கள், அவரிடத்துல வேண்டி கொண்டால் கிடைக்கும். இதில் இவனுங்க செய்கிறது இவனுங்களே மறுதளிச்சுப்பானுங்க. வேறு இதில் என்னது, நாங்கள் அவர்களை வேண்டிக் கொள்ளவில்லை, இயேசுடத்துல தான் வேண்டிக் கொள்கிறோம். ஆனால் அவங்க உருவத்தை மட்டும் செஞ்சு வச்சுருப்போம். இங்கேருந்து போவாங்க, அந்த ஒரு கோயில் இருக்குது இங்கே, ரோமன் கேத்தலிக் கோயில், நல்லா பெருசாக கூண்டு பண்ணி, ஏன் வெளிகள் எழுந்து போயிடுமா அந்த அம்மா? எவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ பெரிய கூண்டை கட்டி அதுக்குள்ளே லைட்டை போட்டு புடவையை தினமும் போட்டு விட்டு பூவை போட்டு விட்டு வரம் போகிறவங்களாம் அந்த அம்மாவுக்கு முன்னாடி தானே பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா நான் மரியாதை இல்லை, பாவம் அந்த அம்மா எங்கேயோ இருக்குது. அந்த மாதிரி ஏதோ ஒரு கற்பனையில் வந்தது ஒன்று தூக்கின்னு வந்து வச்சுட்டு இப்போ இவங்களுக்கு இவங்களுக்கு கோவம் வருதுன்னா, நீங்கள் ஏன் சத்தியத்தை போதிக்கிறீங்க? இயேசுவை மட்டும் ஏன் போதிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியை பற்றி ஏன் போதிக்கிறீங்க? நாங்களும் அப்படி போதிக்கிறோமா? நாங்களும் தூய ஆவியானவர் வருகிறார், அவர் நமக்கு ஆறுதலை அளிக்கிறார்னு பேசிட்டு போல. அதனால தான் பாருங்கள், நாங்கள் ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு கூட போவோம், இந்த ஆவிக்குரிய சர்ச்சுக்கு மட்டும் வரமாட்டோன்றாங்க. ஏன்? இங்கே வந்தீங்கன்னா என்ன ஆகிடும்? ஒன்று தான் நடக்கும். ஆப்ரேஷன் டாக்டர் கிட்ட மாற்றின மாதிரி உங்கள் நிலைமை. ஜென்ரல் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அப்படி இப்படி வச்சு பார்த்துட்டு இந்த 2 மாத்திரையை சாப்பிட்டு. சர்ஜன் கிட்ட போனீங்கன்னா அப்படி இல்லை, எங்கே புண்ணு இருக்குதோ பார்த்து அங்கே பிதிக்கி அங்கே கட் பண்ணி உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்து க்ளீன் பண்ணி கட்டு போட்டு தான் என்ன பண்ணுவார், அவர் அனுப்புவார். அதனால் மேக்ஸிமம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகவே மாட்டோம், அந்த டாக்டர்கிட்ட போகவே மாட்டோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு மனோர் டாக்டர்கிட்டே போயிட்டு ஊசி என்ன பண்ணிடலாம், போட்டுன்னு வந்துடலாம். அது பெருசாகி ஏடா கூடமாக ஆன பிறகு தான் என்ன பண்ணுவாங்க, போய் நிற்பாங்க. அதே போல் தான் அந்த ஆட்களும் அங்கேயே தான் இருப்பாங்க. ஏடா கூடமாக ஆன பிறகு தான் இங்கே வருவாங்க. பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுங்கள், பாஸ்டர் இப்படி பிரச்சனை வந்திருக்குது, இதுக்கு என்ன சொல்கிறீங்க, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு நேரமே கிடையாது. அதுக்கு தான் பிரசங்கத்தை நேரத்தை பயன்படுத்துகிறோம். பிரசங்கத்தில் சொல்லிக் கொடுக்குறோம். அதை என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? இங்கே சொல்கிறார் பாருங்க, அவர் எவ்வளோ அழகா. எது பிரயோஜனமானவைகள்? பரிசுத்த ஆவியினால் உங்களுடைய ரட்சிப்பினால் நீங்கள் புதிதாக்கப்படுறீங்க, நல்ல மனுஷங்களா மாறுறீங்க. வசனத்தை படிக்க படிக்க நீங்கள் நல்ல மனுஷனாக ஆகணுமே தவிர துர்குணமுள்ள மனுஷனாக நீங்கள் வாழக்கூடாதுன்றதை போதிக்கிறார். இதை சொல்லிக் கொடு. இது பிரயோஜனமானவைகள். பிரயோஜனமற்றவைகள் எவைகள்? இதெல்லாம் பிரயோஜனமற்றவைகள் என்றார். புத்தீனமான தர்க்கங்கள், வம்ச வரலாறுகள், நியாயப்பிரமாணத்தை உண்டாக்குற வாக்குவாதங்களை விட்டு விலகு, அவைகள் அப்ரோஜனமும் வீணுமாயிருக்கும். வேத புரட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு என்ன பண்ணு? அதான் நல்ல பாயிண்ட். 2-3 தரம் சொல்லு அவனுக்கு, அவன் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான், அவன் வேற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறான், அவனை விட்டு விலகு. 11 அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னில் தானே ஆக்கினி தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாய் என்றார். சரி, இதெல்லாம் நடக்குது. ஆனால் இதில் முக்கியமானது என்னது? நம்முடைய தலைப்பு தான். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ரட்சிப்பு நம்ம என்னவாக மாற்றுகிறது? புதிதாக்குகிறது. என்னவாக மாற்றுகிறது? நம்புறீங்களா நீங்க அதை? அதுதான் 5ஆம் வசனம் சொல்றாரு. பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்ம என்ன பண்ணினார்? அவர் ரட்சித்தார். என்ன பண்ணியிருக்கிறார் அவர்? அப்போ உங்க ரட்சிப்பு உங்களை யாராக மாற்றுகிறது? புதிதானவர்களாக. நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் இருப்பது இல்லை, இன்றைக்கு இருப்பது போல நாளைக்கு நீங்கள் இருப்பது இல்லை. நாளுக்கு நாள் உங்கள் அன்பு பெருகுகிறது, உங்களுடைய விசுவாசம் பெருகுகிறது, உங்கள் சாந்த குணம் பெருகுகிறது, உங்களுடைய நற்குணம் பெருகுகிறது, நல்ல கிரியைகளை என்ன பண்ணுங்கிறீங்க, நீங்க அதிகரிக்கிறீங்க. அது அதிகரிக்குது. எதனால அது நடக்குது? பரிசுத்த ஆவியினால் உண்டாக்குற புதிதாக்குதலினாலும் அவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் ரட்சித்திருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? அதை எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேலைக்காக நான் செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளை, சத்தியத்தை கர்த்தர் நீர் உம்முடைய மக்களுக்கு போதிக்கும்படியான கிருபைகளை தந்தபடியாக நான் செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவர்
அவர்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு அவனுடைய உள்ளத்தை, இருதயத்தை மறுரூபமாக்குவதிலும் புதிதாக்குகிறதிலும் தேவரீர் அவர்கள் நாளுக்கு நாள் அதில் மகிமைக்கு மேல் மகிமை அடைவதிலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களுக்குள்ளே செயல்படுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அப்படி செயல்பட்டு அவர்கள் தங்களை புதிய மனிதர்களாக எல்லா நற்குணத்திலும் எல்லா காரியங்களிலும் சகல மனுஷருக்கு முன்பதாகவும் தங்களுடைய சாந்த குணத்தை நிரூபிக்கிறவர்களாக, சாட்சியாக நிற்கிறவராக, சபையிலும் எல்லா இடங்களிலும் அவர்களுடைய சாட்சி விளங்க பரிசுத்த ஆவியானவர் நீர் அவருடைய ரட்சிப்பிலும் நீர் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகளின் பிரகாரம் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் நடந்து பிள்ளைகள் வெற்றியும் வாழ்வும் அடைந்து பரிசுத்த ஆவியினரை கொண்டு பலத்தின் மேல் பலன் அடைந்து அவர்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ்ந்திருக்க நீர் உதவி செய்வீராக. வந்த கேட்ட பார்த்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபைகளை தாரும், தயவினால் ஒவ்வொரு நாளும் நடத்தும் ஆண்டவரே. பிரசன்னத்தினால் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நடத்தும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் இன்று மாலை ஆராதனையில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.